எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். விக்ரமா கதையோட தொடர்ச்சி. அந்த கிணறு ஒரு பழைய கிணறு என்பது அதன் அமைப்பிலேயே விளங்கிவிட்டது. உள்ளே பச்சை நிறத்தில் சில்லென்று நீர், அதன் மேல் துளியும் அசைவின்றி ஒரு பிணம் போல பத்மாசனமிட்ட நிலையில் படுத்திருந்தான் நந்தன் பைராகி. இமைக்காமல் செப்பால் அடித்த சிலை போல கண்ணிரண்டும் ஆகாய நட்சத்திரங்களை பார்த்து எண்ணியபடி இருந்தன. யாராவது வந்து பார்த்தால் கண்களை திறந்து கொண்ட நிலையில் உயிரை விட்டுவிட்ட ஒரு பிணம்தான் மிதந்து கொண்டிருப்பதாக நினைப்பார்கள். நந்தன் பைராகி தனக்கென்று சில யோக பயிற்சிகளை தினமும் தவறாமல் செய்து வருகிறவன். அதில் இப்படி நீர்மேல் தக்கை போல் மிதப்பதும் ஒன்று. பயிற்சிகளிலேயே மிக கடினமான பயிற்சி இது. உடம்பு முழுக்க ஒரே அளவு எடை அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள தெரிய வேண்டும். அது தெரிந்துவிட்டால் இந்த வித்தை பழகிவிடும். நீச்சல் தெரிந்தவர்கள் மாறும் எடையளவை தூக்கி தூக்கி போட்டு சமாளிக்கிறார்கள். அதுதான் நீச்சல் என்றாகிறது. இப்படி கிடப்பதில் நிறைய ஆதாயங்கள் உள்ளன. உடம்பில் சில இடங்களில் அதிக இரத்த ஓட்டம் இருக்கும், சில இடங்களில் குறைவாக இருக்கும். புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்ட நிலையில் மேலிருந்து இறங்கும் ரத்தம் இலகுவாக இறங்கும். ஆனால் காலில் இருந்து ஏறும் ரத்தம் சற்று கூடுதல் சக்தியை எடுத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட வேறுபட்ட வேகங்கள், அழுத்தங்கள் என்று உள்ளதுதான் நமது உடல் அமைப்பு. இதனால் அதிகம் சிரமப்படுவது இதயம்தான். ஏனென்றால் அதுதான் ஆக்சிஜனை பெட்ரோல் போல குடித்தபடி ரத்தத்தை மோட்டார் போல இறைக்கிறது. இந்த பயிற்சியின் போது இதயம் ஒரே சீராக ரத்தத்தை பம்ப் செய்தபடி இருக்கும். இதனால் மூளைக்கு செல்லும் ரத்தம் கூட ஒரே சீராக இருக்கும். இதனால் மூளை செல்கள் இயங்குவதில் ஒரு விசேஷ தன்மையை உணரலாம். இப்படி படுத்திருக்கும் போது புது புது எண்ணங்கள் தோன்றுவதை நந்தன் பைராகி உணர்ந்து இருக்கிறான். அந்த எண்ணங்கள் அவ்வளவும் அவன் வரையில் மிக புதியவை. அவன் வாழ்நாளில் ஒரு முறை கூட அவன் அந்த எண்ணம் தொடர்பான விஷயங்களை படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, காதால் கேட்டதும் இல்லை. இப்போது கூட நட்சத்திர கூட்டத்தை பார்த்தபடி படுத்திருக்கும் அவனுக்குள் புதிதாக எண்ணங்கள். மேலே நட்சத்திரங்கள் இறைந்து கிடக்கும் விதத்தில் விதவிதமான வடிவங்கள். மானின் தலையமைப்பு போலவே ஒரு வடிவம் நட்சத்திர கூட்டம் ஒன்றிடம் தெரிந்தது. பூமியின் மையத்தில் இருந்து பார்க்கும் போது நடுவானில் அது இருப்பது போலவும் தெரிந்தது. அதாவது ஒரு நேர்கோடு போல படுத்திருக்கும் நிலையில் நேரே போனால் அந்த நட்சத்திர மண்டலத்துக்குள் போய் சேர்ந்து விடலாம் என்பதுதான் அது. அப்படியே கண்களை சுழற்றிய போது இடது வலது கோடிகளில் எல்லாம் நட்சத்திரங்கள். ஆனால் அவை தனக்கு நேரு மேலே 90 டிகிரியில் இருப்பதாக கூற முடியாது. எப்பொழுதும் ஒரு ஒளிக்கோடு விழும்போது நெட்டுக்குத்தாகவே விழும். டார்ச்சில் இருந்து புறப்படும் வெளிச்சம் கூட ஒரு நேர்கோட்டில் தானே சென்று விழுகிறது. அது விழுந்த இடத்திலிருந்து சிதறி வேண்டுமானால் பரவலாம். ஆனால் விழும்போது நேராகத்தான் விழும். அப்படித்தான் மேலே மானின் தோற்றத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பூமி மேல் நேராக, அதிலும் குறிப்பாக பைராகி படுத்திருக்கும் கிணற்று பகுதி மேல் விழுவது போல அவனுக்கு தோன்றியது. இந்த மாதிரி நட்சத்திர ஒளி மேலே படும்போது உடம்பிலும் அதற்கேற்ப மாற்றங்கள். புத்தி வரை அது எதிரொலிக்கிறது. ஒரு எரிகின்ற அடுப்பிற்கு அருகே நிற்கும் போது நமது உடம்பும் சுடுகிற மாதிரி. இந்த மாதிரி தருணங்களில் சில விசேஷ சக்திகள் ஏற்படுவதாக கூட தோன்றியது. அது எந்த மாதிரி சக்தி, அதை எப்படி புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்வது என்றெல்லாம் பைராகி யோசிக்க தொடங்கிவிட்டான். நல்ல யோகிகள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். அவர்கள் இயற்கை மூலமாகவே பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வரையில் இயற்கைதான் குருநாதர். நந்தன் பைராகிக்குள் அந்த வேளையில் ஒருவித சத்துவ குணம் மேலோங்கி இருந்தது. மான் மிக மிக சாதுவான ஒரு பிராணி, தாவரங்களை உண்டு உயிர் வாழும் ஒரு ஜீவன். ஆனால் அதை புலியும் சிங்கமும் அப்படியே தனது உணவாக ஆக்கி கொண்டு விடுகின்றன. அதிலும் இறந்துவிட்ட மானை எந்த மாமிச பட்சினியும் தீண்டுவதில்லை. அது உயிரோடு இருக்கும்போது அதை அடித்து உடல் சூடு நீங்கும் முன் சாப்பிட்டால்தான் சாப்பிட்டது போலவே இருக்கிறது. மாமிசத்தை சாப்பிட்டால்தான் பசி அடங்கும் என்பது மாமிச பட்சினிகளுக்கே உரிய சாபக்கேடான விஷயம். உலகில் தாவர இயற்கையை அவைகளால் நேரடியாக உட்கொள்ள முடியாது. தாவரங்கள் முதலில் மானுக்குள் அடங்கும், பின் மான் மாமிச பட்சினிகளுக்குள் அடங்கிவிடும். உலக உண்மையில் சாதாரண ஆசைகள், அசாதாரண ஆசைகள் என்று 2 வகை உள்ளது. சாதாரண ஆசைகள் தாவர வகை, அசாதாரண ஆசைகள் மாமிச உணவு போன்ற வகைகள். மான் சாதாரண ஆசைகளின் சின்னம், புலி அசாதாரண ஆசையின் சின்னம்.
இதனால் தான் சில யோகிகள் மான் தோல் மேல் அமர்ந்து தவம் செய்வார்கள். மான் எப்படி தாவரங்களை உண்டு உயிர் வாழ்ந்து நல்லதொரு மாமிசமாகி பின் மாமிச பட்சினிக்கு பயன்படுகிறதோ, அப்படி நானும் உலகின் சாதாரண ஆசைகளை முதலில் வென்று பிறகு முக்தி மோட்சம் எனும் பெரும் ஆசைக்கு முயல்வேன் என்று கூறுவது போன்றது அது. சில யோகிகள் எடுத்த எடுப்பில் புலித்தோல் மீது அமர்ந்து விடுவார்கள். அவர்கள் சாதாரண ஆசைகளை ஒரே விழுங்காக விழுங்கி ஜெயித்து விட்டவர்கள். அவர்களுக்கு பரம்பொருளை அடைவதுதான் டார்கெட். உலகின் எந்தவிதமான இன்ப துன்பமும் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இதில் தான் எந்த ரகம்? நந்தன் பைராகி அந்த கிணற்று நீர் மேல் படுத்திருக்கும் போது இப்படியெல்லாம் தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான். மான் தோல் மேல் அமர்ந்திருக்கும் சத்வ சந்நியாசியாக இருப்பதை விட புலி தோல் மேல் அமர்ந்து அனைத்தையும் ஆகர்ஷிக்கும் வலிமையான சந்நியாசியாக திகழ்வதே உத்தமம் என்று அவனுக்குள் தோன்றியது. இந்த விஞ்ஞான உலகில் பல இடங்களில் பெயருக்குத்தான் ஹோமங்கள் யாகங்கள் நடக்கின்றன. அதுவும் அரைகுறை அறிவுள்ள பிராமணர்கள் மூலமாக ஏதோ பெயரளவுக்கு நடத்தப்படுகின்றன. எந்த யாகத்தின் மேலும் பரிபூரண நம்பிக்கை ஒருவருக்கும் இல்லை. பரிபூரண நம்பிக்கை என்பது எரியும் ஹோமகுண்டத்தில் அவசியப்பட்டால் தன்னையே ஒரு அவிர்வாகமாய் அர்ப்பணித்துக் கொள்வதாகும். அந்த துணிவு எத்தனை பேரிடம் இருக்கிறது? அப்படி எத்தனை பேர் ஹோமகுண்டத்தில் குதித்து உயிரை விட்டிருப்பார்கள்? இது கலியுகம். இந்த யுகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகப்பட்டுதான் மனிதன் பிறகு ஏற்பான். அப்போது கூட முழுமையாக இருக்க மாட்டான். இருந்தாலும் அபூர்வமாக இந்த கூட்டத்திற்கு நடுவே வாழுகின்ற சில சந்நியாசிகளும் இருக்கத்தானே செய்கின்றனர். நான் அவர்களில் ஒருவன். இல்லாவிட்டால் 999 பேரை அன்னை காளிக்கே அவர்கள் உயிர் என்று பலி வாங்கி இருப்பேனா? இன்னும் ஒரே ஒரு உயிர், அது விக்ரமாதித்தனின் உயிர். ஈடு இணையற்ற மனித சக்தி அவன். இன்றைய உலகில் அவனிடம் மட்டும்தான் எல்லாவித ஆற்றல்களும் ஒளிந்து கொண்டுள்ளன. அப்படி ஒரு உன்னதமான மனிதனை உச்சபட்ச பலியாக கொடுத்தால்தான் அன்னை காளியும் மிக மகிழ்வாள். அதன் பின் நான் தான் இந்த உலகின் மிகப்பெரிய சக்தி. மழை காற்று முதல் இடி மின்னல் வரை என் பேச்சை கேட்டாக வேண்டும். இன்று நாட்டுக்கு நாடு தனித்தனியே பிரதமர் ஜனாதிபதி என்று இருக்கின்றனர். எனக்கு மட்டும் பரிபூரண சக்தி கிடைத்து விட்டால் மொத்த உலகத்திற்கே நான் ஒருவன்தான் அதிபதி. என் பேச்சைத்தான் அமெரிக்க ஜனாதிபதியும் கேட்டாக வேண்டும், இந்திய ஜனாதிபதியும் கேட்டாக வேண்டும். இவர்கள் மட்டுமல்ல, அந்த பஞ்சபூதங்களுமே கூட என் பேச்சை கேட்டாக வேண்டும். சர்வசக்தியும் அடைந்த பிறகு கங்கை காவிரியை ஒரு இரவில் இணைத்து விட வேண்டும். ராஜஸ்தான் பாலைவனத்தையே ஒரு குளம் போல ஆக்கி தண்ணீர் தீர்க்க வேண்டும். பாகிஸ்தானின் வாளை நறுக்கி அவர்களை ஒழுங்காக இருக்க சொல்ல வேண்டும். உலகில் எங்கும் பஞ்சமே இருக்கக்கூடாது, இருக்க விடக்கூடாது. உலகின் கண்ணுக்கு தெரிந்து கடவுள் நந்தன் பைராகி என்று எல்லோரும் கொண்டாட வேண்டும். நந்தன் பைராகி அந்த கிணற்று நீர் படுக்கை மேல் நட்சத்திர கூட்டங்களை பார்த்தபடி சிந்தித்துக் கொண்டிருந்து விட்டு அப்படியே அவனது லட்சிய ஆசைக்குள் போய் சேர்ந்து விட்டான். அவனுக்குள் ஆசை நெருப்பு. இந்த பேராசை நெருப்பை வெளியே யாராவது கேட்டால் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். ஆனால் அவன் வரையில் அது லட்சியம். அதற்கு தோதாக விக்கிரமனையும் அடையாளம் கண்டுகொண்டு வசப்படுத்தியாகி விட்டது. விக்கிரமன் மூலமாக அந்த வேதாள் சிங்கை மட்டும் பிடித்து விட்டால் போதும். வேதாள் சிங்கை வசப்படுத்தாத நிலையில் விக்கிரமனை பலி கொடுத்து சர்வ சக்திகளை எல்லாம் அடைந்தாலும் ஒரு பயனும் இல்லை. நந்தன் பைராகியை தகர்க்க வேதாள் சிங்குக்கு வழி தெரியும். என்ன செய்தால் நந்தன் பைராகி மீண்டும் சக்தியை எல்லாம் இழப்பான் என்பது வேதாள் சிங்குக்கு மட்டும்தான் தெரியும். அவனை வசப்படுத்த முடியாமல் போய்விட்டதால் தான் ஜென்ம ஜென்மமாக தனது உலகை வெல்லும் ஆசை 999 பேருடன் முடிந்து போய்விட்டது. ஒவ்வொரு ஜென்மத்திலும் விக்ரமாதித்தனுக்கு விழிப்பை ஏற்படுத்தியவன் இந்த வேதாளன். இந்த முறை அதற்கு இடமே தந்துவிடக்கூடாது. வேதாளனே, 31 முறை நீ வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இறுதி முறை வெற்றி பெறுபவனே உண்மையான வெற்றியாளன். அது நான் தான். இன்று உன்னை சந்திக்கும் விக்ரமன் மூலம் உன்னை பற்றிய அவ்வளவு தகவல்களும் எனக்கு வந்து சேரும். அடுத்த சந்திப்புக்கு அவன் வரமாட்டான், நான் வருவேன். இந்த முறை நான் தான் உன்னை அடிமை கொள்ள போகிறேன். நந்தன் பைராகிக்குள் ஊதுபத்தி புகை கக்குவது போல எண்ணத்துக்கு மேல் எண்ணம். அதே சமயம் அந்த இருண்ட வானில் திபு திபுவென்று மழை மேகங்கள் ஓடிவர ஆரம்பித்திருந்தன. ஒரு நேரத்தில் இடி சப்தம் கேட்டது. ஒரு மின்னல் கீற்றும் வீட்டுக்குள் ஓடும் பூனை போல விசுக்கென்று ஒரு ஓட்டம் ஓடி போனது. அவ்வளவுதான். நந்தன் பைராகியை பயம் தொற்றிக் கொண்டது. 11ஆம் காண்ட ஏடு நினைவுக்கு வந்தது. காண்டமதை காண வந்த பைராகி வேண்டுவதும் உன்னிடத்தே ஒன்றேதான் என்று தொடங்கும் அந்த பாடலின் முடிவில்
பைராகி, உன் கண்ணை மின்னல் கொண்டு போகும். தவறாது இது நடக்கும். சத்தியம், இது உண்மை என்கிற வரிகள் அவனை அப்படியே ஆட்கொள்ள உடனடியாக நீர்மேல் பத்மாசனத்தில் பிணம் போல கிடந்த சூழலிலிருந்து விலகி வேகமாக நீந்தி கரையேற தொடங்கினான். அருகில் மயான வெளியும் அடர்வான மரங்களும் இருந்தன. நிம்மதியாக யாருடைய பயமும் இன்றி ஒதுங்க முடிந்த இடம். எப்பேற்பட்ட ரவுடியும் கூட இரவில் சுடுகாட்டில் தங்கிட மிகவும் யோசிப்பான். எனவே பைராகிக்கும் தற்சமயம் மயான வெளிதான் அடைக்கல பூமியாக இருந்தது. அங்கே ஒரு மரக்கிளையில் அவனது ஜோல்னாப்பை, அதில் ஒரு மரப்பெட்டி, கைக்கு அடக்கமான அந்த பெட்டியில் தான் பைராகிக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது. 12 விதமான மைகள், 16 விதமான வேர்கள், 9 விதமான கற்கள், கொஞ்சம் போல மந்திர நீர் என்று ஒவ்வொன்றிடமும் ஒவ்வொரு விதத்தில் சக்தி. அது கையில் இருக்கும் வரை ஒரு மாபெரும் படையே தன்னை பிடிக்க வந்தாலும் தப்பிவிட முடியும் என்பது அவனது நம்பிக்கை. அதே பையில்தான் விக்கிரமனை பற்றிய 32 காண்ட ஏட்டுக்கட்டும் இருந்தது. ஏனோ அதை முன்பே படிக்க மனது பயந்தது. முதலாக படித்த 11வது காண்டமே பைராகி, உன் கண் போம் என்று கூறிவிட்டது. அடுத்த காண்டம் எதை கூறும், எப்படி கூறும் என்பது தெரியவில்லையே. விக்கிரமன் தன் எண்ணப்படி செயல்படாமல் போகும்போது அப்பொழுது பிரித்து பார்த்து கொள்வோம் என்றுதான் அதை திறந்து பார்க்கவே இல்லை. அவ்வப்பொழுது முழு 32 காண்ட பலன்களையும் பார்த்து தெரிந்து கொண்டு விடு என்று உள்ளுணர்வு சொன்னாலும் ஒருவித அச்சம் தடுத்தது. மழையும் சடசடவென்று இறங்க ஆரம்பித்தது. கடற்கரை வெளியிலும் மழை இருக்கும். விக்கிரமன் வேதாள் சிங்கை சந்தித்திருப்பானா? செல்போனில் விசாரித்து பார்த்தால் என்ன என்றும் தோன்றவே செல்லை எடுத்தான். ஈரம் சொட்டும் உடம்பில் செல்போன் நனைந்து கையை விட்டு நழுவும் போல தோன்றியது. வானத்திலும் ஏராளமான மேக சந்தடி, படபடவென்று மலை தூறல்களிலும் நல்ல பருமன், இடி சத்தமும் காதை பிளக்க பைராகியை அச்சம் கவ்வி கொண்டது. பொதுவில் மழைக்காலத்தில் மரத்தடியில் நிற்பவன் முட்டாள். இடியும் மழையும் நல்ல பச்சை மரமாக பார்த்துத்தான் வந்து விழும். அதுவும் பைராகிக்கு நினைவு வந்தது. கைவசம் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பையை எடுத்துக்கொண்டு பிணம் எரியும் கொட்டகைக்கு கீழே போய் நின்று கொண்டான். ஈர உடம்புக்கு பிண வேக்காடு இதமாக இருந்தது. மழையும் சக்கையாக பிடித்து கொண்டது. அப்பாடா! பெருமூச்செறிந்த பைராகி செல்போனை எடுத்து விக்கிரமனுக்காக முயன்றான். சென்னை கடற்கரை. வானில் மேகம் திரண்டிருந்தது. ஆனால் மழை இல்லை. ஹார்ஸ் ரைடிங்கில் சிலர் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தனர். புதிதாய் ஒரு பந்தய குதிரை வாட்ட சாட்டமாக இருந்தது. பெங்களூரில் ரேஸில் ஓடிய குதிரையாம். சென்டிமெண்டாக கொஞ்சம் கூட ஒர்க் ஆகாத குதிரை. சுட்டு தள்ளவும் மனம் வரவில்லை. எனவே அதை வந்த விலைக்கு விற்பது என்று தீர்மானித்து விற்றுவிட்டார் அதன் சொந்தக்காரர். நன்கு வாட்ட சாட்டமான கம்பீரமான கருப்பு குதிரை. பிடரி முடி மட்டுமே கடல் அலை போல திமு திமுவென்று இருந்தது. மைதீன் என்பவன் தான் இப்பொழுது அதற்கு முதலாளி. குதிரை கழுத்தை தடவி விட்டு கொண்டே யாராவது சவாரிக்கு வருகிறார்களா என்று பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு 18 வயது பெண் ஜீன்ஸ் பேண்டிலும் டி ஷர்ட்டிலும் இருந்து அந்த குதிரையை வெறித்து வெறித்து பார்த்தாள். அவளுக்கு அதன் மேல் ஏறி சவாரி செய்ய வேண்டும் போல ஒரு ஆசை. ஆனால் அச்சமாக இருந்தது. கூட வந்தவர் அந்த பெண்ணின் அப்பா போல இருந்தார். என்னம்மா, ஹார்ஸ் ரைட் பண்ண ஆசையா இருக்கா என்று கேட்டார். ஆமாப்பா, ஆனா பயமா இருக்கே. இந்தாப்பா குதிரைக்காரா, எவ்வளவுப்பா ரைட் பண்ண? அந்த லைட் ஹவுஸ் வர போயிட்டு வர 20 ரூபீஸ் சார். கொஞ்ச தூரம் தானேப்பா, ஆட்டோக்காரன் மாதிரி கேக்குறியே. ஆட்டோவுக்கு பெட்ரோல், குதிரைக்கு கொள்ளு வாங்க வேண்டாமா சார்? அதுலயும் இந்த குதிரை பட்டத்து குதிரை மாதிரி கேரட்டு முள்ளங்கின்னு வெளுத்து கட்டும். ஓட்ஸ் கஞ்சி வேற குடிக்கும். சரி சரி ஏறுமா. ஆமா, தள்ளி விட்டுடாதே. அதெல்லாம் ஒன்னும் பண்ணாது சார், ஏறுங்க சார். அவன் நம்பிக்கை அளிக்கவும் அந்த பெண்ணும் ஏறி அமர்ந்தாள். அவனும் அதன் தொடையில் ஒரு மெல்லிய சாட்டை இடி கொடுத்தான். அவ்வளவுதான், அது ஓட ஆரம்பித்தது. அவனும் அதனுடன் தொடர்ந்து ஓடத் தொடங்கினான். திமு திமுவென்று ஓடியது. சோடியம் லேபர் வெளிச்சத்தில் அந்த காட்சியே ரசமானதாக இருந்தது. அந்த கரை வெளிமேல்தான் விக்கிரமனும் வேலாயுதம் உருவில் அமர்ந்திருந்தான். அவனும் குதிரையை பார்த்தான். அவனுக்குள் தனது பட்டத்து குதிரையின் எண்ணம் பீறிட்டது. சரியான இரும்புக்கால் குதிரை அது. மகிஷா என்று விக்கிரமன் குரல் கொடுத்தால் போதும், படு வேகமாக ஓடி வந்து நிற்கும். அவனையன்றி யாராலும் அதன் மேல் ஏற முடியாது. மற்றவர்கள் ஏறினால் அவர்களை உதறி எரியும். மலையில் இருந்து விழும் கரும் கற்களை போல உதிர்ந்து கீழே விழுவார்கள். அதெல்லாம் விக்கிரமனுக்குள் ஞாபகத்தில் வந்தபோது அவன் செல்போனும் சினுங்கியது. விக்ரமா,
குரலே அது பைராகி என்பதை உணர்த்தியது. ஜி, எங்க இருக்க? என்ன செஞ்சிட்டு இருக்க? கடற்கரையில வேதாள் சிங்குக்காக காத்துட்டு இருக்கேன் ஜி. இன்னுமா சந்திக்கல? இதுவரை சந்திக்க முடியல. இனி எப்ப வேணா நிகழலாம். அவன் எப்படி இருப்பான்னு அடையாளம் தெரியாததால குழப்பமா இருக்கா? எப்படி இருந்தா என்ன ஜி? இதுவரை சுவடியில வந்த காண்ட செய்திகள் அப்படியே நடந்திருக்கும் போது இதுதானா நடக்காம போகும்? சரி, ஜாக்கிரதையா இரு. அவன் யமகாதகன். அவனை வசப்படுத்தி என்கிட்ட ஒப்படைக்கத்தான் உன்னை அனுப்பி இருக்கேன். அதை மறந்துடாதே. நான் அவனை வச்சுக்கிட்டு என்ன ஜி பண்ண போறேன்? அவனால எனக்கு என்ன லாபம்? அடுத்து நீங்க என்னோட குருவோட சாபத்துக்கு நான் ஆளாவேனா? இந்த பக்தியும் பயமும் எப்பவும் இருக்கட்டும் என்றான் பைராகி. கவலையே படாதீங்க ஜி. வேதாள் சிங்கை எப்படியும் நான் இந்த கடற்கரை பக்கம் சந்திச்சே தீருவேன். ஏன்னா சுவடியில வந்த எதுவும் பொய்யாகாது இல்லையா? விக்ரமன் திரும்ப திரும்ப காண்ட செய்தி பற்றியே சொல்லவும் வேதாள் சிங்குக்கு எரிச்சலாக இருந்தது. அதுதான் அவன் கண் போகும் என்றும் கூறியுள்ளதல்லவா? அப்படியானால் அது உண்மையாக இருக்க வேண்டுமே. உண்மையாகிவிட்டால் தன் நிலை என்ன ஆவது? நந்தன் பைராகி ஒரு கணம் அதையெல்லாம் நினைத்து அப்படியே மௌனித்து நிற்கவும் விக்ரமன் கவனத்தை கலைக்க முயன்றான். ஜி, என்ன மௌனமாயிட்டீங்க? ஆமா, அங்க மழை பெய்யுதா? சத்தம் கேக்குதே. பெய்யுதாவா? கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்க? இங்க சுத்தமா ஒண்ணும் இல்ல ஜி. ஒருவேளை இனி வந்தாலும் வரலாம். மழை வர்றதுக்குள்ள சந்திப்பு நிகழணும். அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கும் ஒரு தகவல் கொடுத்திடு. திரும்பவும் சொல்றேன், அவன் யமகாதக பேர்வழி. நந்தன் பைராகி எச்சரித்து முடித்தான். விக்ரமனும் சிரித்துக்கொண்டே செல்போனை அணைத்து பாக்கெட்டில் போட்டு கொண்டான். அப்பொழுதுதான் அந்த நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்க தொடங்கியது. இளம் பெண்ணுடன் சற்று முன் அவனை கடந்து சென்றிருந்த அந்த பந்தய குதிரை தரிகட்டு ஓட ஆரம்பித்திருந்தது. கடல் வெளிமேல் ஆவேச பாய்ச்சல். ஆளுக்கு ஆள் சிதறி ஓடினார்கள். பெண்ணின் அப்பா ஆவேசமாக அலறுவது விக்ரமன் காதில் விழுந்தது. ஒரே கூச்சல் குழப்பம். குதிரை மணல் வெளியில் இருந்து அசூர பாய்ச்சலில் கடலை நோக்கி ஓடியது. அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் அலறிக்கொண்டு ஓட ஒரு சிறுவனின் கடலை கூட எகிரி ஆகாசத்தில் பறந்தது. கடலை பொட்டுக்கள் நாலாபுரமும் ஓடுபவர்கள் மேலெல்லாம் சிதறி விழுந்தது. அந்த பெண்ணோ குதிரையின் கழுத்தை இறுக பிடித்து கொண்டும் உயிரை கையில் பிடித்து கொண்டும் ஹெல்ப் ஹெல்ப் என்று கத்தினாள். அதே கடல்வெளி மேல் வேதாள் சிங்கும் தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தான். குதிரை அவனை நோக்கி ஓடவும் ஒதுங்காமல் நின்று அதன் மேல் ஏறி பிடித்து அதை அடக்க பார்த்தான். ஆனால் அது அவனை தன் பின்னங்காலால் உதைத்து ஒரே தள்ளாக தள்ளிவிட்டு அலைகள் புரளும் மணல் வெளி மேல் ஓடியது. ஒரு இடத்தில் அது திரும்பிய போது அதன் மேல் மின்னல் போல யாரோ தாவி ஏறியது போல தோன்றியது. அவ்வளவுதான். அந்த குதிரையின் ஓட்டமும் மற்ற துள்ளலும் ஆவேசமும் மெல்ல அடங்கி குதிரை ஒரு கட்டுக்கு வர ஆரம்பித்தது. குதிரையும் ஒரு இடத்தில் வாயில் நுரை தள்ள தேங்கி நின்றது. குதிரைக்காரன் மைதீன் ஓடி வந்தான். குதிரையை கட்டுப்படுத்தி அதை அடக்கியது யார் என்றுதான் பார்த்தான் விக்ரமன். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ஜாக்கியா சார் என்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. குதிரை தொடையில வண்டு கடிச்சிருக்கு. அதான் அது தன்னை யாரோ தாக்கிட்டதா நினைச்சு தப்பிக்க பார்த்து ஓடுன்னு ஓடி இருக்கு. முதல்ல அந்த வண்டு கடிக்கு மருந்து போடுங்க. சுண்ணாம்பையும் விளக்கெண்ணையும் குழைச்சு போடலாம். அப்படியே குதிரைய ஏதாவது ஒரு மூலிகை தோட்டத்துல ஒரு நாள் மேய விடுங்க. அது அங்க சாப்பிடுற மூலிகைகளால ஓரளவு இரத்த ஓட்டம் சீராயிடும். அப்படியும் இந்த புறவி வலிக்கு வரவில்லை என்றால் இதை தீ வட்டத்துக்குள் தள்ளி விட்டு விடவும். தப்பிப்பதற்காக சுற்றி சுற்றி வரும். அப்பொழுது உடம்பு முழுவதும் வியர்த்து வடிந்து அதன் உடல் ஒரு கட்டுக்கு வந்துவிடும். விக்ரமன் இந்த நாளைய விக்ரமனாக பேச ஆரம்பித்து அப்படியே அந்த நாளைய விக்ரமாதித்தனாக மாறிவிட்டான். சுற்றி நின்று கொண்டிருப்பவர்களுக்கும் குதிரைக்காரனுக்குமே அவன் பேச்சு ஆச்சரியமாக இருந்தது. வெறித்து பார்த்தனர். அப்பொழுது வேதாள் சிங் உடம்பை சுற்றி கூடியிருந்த சிலர் ஓடி வந்தவர்களாக குதிரை உதைச்ச உதையில அந்த ஆள் பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டான் என்றனர். அப்பொழுதுதான் விக்ரமனுக்கு அடிபட்ட அந்த மனிதன் ஞாபகம் வந்தது. இயல்பான மனிதாபிமானம் பிடித்து தள்ளியது. உடனே வேதாள் சிங் கிடக்கும் இடம் நோக்கி ஓடினான். இவ்வளவு கலையபாரத்திலும் ஒரு போலீஸ்காரர் கூட அந்த பக்கம் வராததுதான் ஆச்சரியம். ஏட்டுச்சுவடி எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்பது அநேகமாக இன்னும் சில நேரத்தில் விக்ரமனுக்கு விளங்கி விடலாம். வேதாள் சிங்கை நெருங்கியவன் குனிந்து தொட்டு பார்த்தான். சாரு, பார்த்து, உசிர் கிசிர் போயிட்டா போலீஸ்காரனுங்க நம்ம உசிரை எடுத்துருவானுங்க.
கூட்டத்தில் ஒருவன் சுயநலத்தோடு பேசி விக்ரமனின் கோபத்தை அதிகப்படுத்தினான். இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறதுக்கு என்னை கேட்டா உயிரை விட்டுடலாம். ஒரு நபர் அடிபட்டு கிடக்கும் போது முதலுதவி செய்யணுங்கிற எண்ணமே இல்லையே. நீங்க எல்லாம் மனிதர்களா இல்லை அரக்கர்களா? விக்ரமனுக்குள் இருந்து திரும்பவும் விக்ரமாதித்தன் குரல் ஒலிக்க தொடங்கியது. அடேங்கப்பா, அவ்வளவு பேசுற நீ தோல்ல தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியம் பாரு. குதிரைக்காரனே எனக்கு என்னன்னு பூட்டான். இவர் என்னமோ பெரிய செந்தமிழ் டைலாக் எல்லாம் பேசுறாரு என்றான் ஒருவன். அவ்வளவுதான். விக்ரமாதித்தன் தோளில் வேதாளன் ஏறிக்கொண்டான். அதே பழைய நிலைப்பாடு. அன்று சடலமாய் தோளில் ஏறியவன் இன்று கடல் வெளியில் ஒரு மயங்கிய மனிதனாய். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதே இல்லை. அதே வானம், அதே சூரியன், அதே நிலவு, என்றுமே மாறாத நிலைப்பாடு. இதோ விக்ரமன் தோளிலும் வேதாளன், வேதாள் சிங்காக. மழை ஒருவாறு விட்டு முடித்திருந்தது. எரியும் பிணத்துக்கு அருகில் நிற்பது என்னவோ போல் இருந்தாலும் அந்த சூடும் சூழலும் நந்தன் பைராகிக்கு பிடித்திருந்தது. நினைப்பெல்லாம் விக்ரமன் கடற்கரையில் வேதாள் சிங்கை சந்தித்திருப்பானா என்பதிலேயே இருந்தது. அதிகம் நாட்களை கடத்திவிடக்கூடாது. வேதாள் சிங் வசப்பட்ட நொடி விக்ரமனை காளியின் ஆலயத்துக்கு இட்டு சென்று தனது 1000வது பலியை கொடுத்துவிட வேண்டும். நாளையே வேதாள் சிங் வசமாகி விட்டால் நாளை மறுதினமே விக்ரமனை அழைத்து சென்று பலியும் கொடுத்து விடலாம். இடையில் இருப்பது 2 நாள்தான். ஆனால் விக்ரமாதித்தன் பற்றிய காண்டங்களோ இன்னும் 21 காண்டங்கள் பாக்கி இருக்கின்றன. அவை என்ன கூறுவதாக இருக்கும்? இதுவரை 31 காண்டங்கள் முடிந்திருந்து இருப்பது ஒரே ஒரு காண்டம் என்றால் அது தான் நினைப்பது போல நடக்க இருப்பதை கூறுவதாக கருதலாம். ஆனால் மிச்சமாக 21 காண்டங்கள் உள்ளதே, அவை ஒவ்வொன்றும் எதை கூறுவதாக இருக்கும்? நந்தன் பைராகி மனதை அவன் மனதே கொத்தி கிழித்தது. பைராகி, நீ ஒரு முட்டாள், கையில் வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைபவன் நீ என்று உள் மனமும் அவனை பரிகாசம் செய்தது. பேசாமல் அந்த ஏட்டுக்கட்டை எடுத்து மொத்தமாக பார்த்து முடி. விக்ரமன் வாழ்க்கை இந்த பிறவியில் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது உனக்கு முழுவதுமாக விளங்கிவிடும். அது ஒருவேளை உன் ஆசைக்கும் கனவுக்கும் எதிரானதாகவே இருந்தாலும் பாதகம் இல்லை. உன் மந்திர சக்தியால் அவனை வெற்றி கொள்ள முயற்சி செய். இப்படி குழம்பிக் கொண்டே இருக்காதே என்றது. கைகளும் ஜோல்னா பைக்குள் நுழைந்து ஏட்டுக்கட்டுகளை எடுத்தன. வீரர்கள் நடந்து முடிந்த 11வது காண்ட ஏடுகளை விலக்கி தள்ளிவிட்டன. 12வது காண்ட ஏடு கண்ணில் பட்டது. காண்டமதை காணுகின்ற பைராகி காணுமிடம் உடல் வேகுமிடம் என்றாயின் இனி கூறுவதும் நன்றாமே. முதல் 3 வரிகளே முகத்தில் அடிப்பது போல இருந்தன. காணுமிடம் உடல் வேகுமிடம் என்று தான் பிணத்தின் வேக்காட்டு வெளிச்சத்தில் ஏட்டினை படிப்பதை இந்த ஏடு என்ன அழகாக சொல்லிவிட்டது. தொடருவாய் பைராகி, நீ காணும் காண்டமிதே கடையதுவாம், அடுத்தது காண கண்ணிரண்டும் தடையதுவாம், கடல்வெளி மேலே விக்ரமனோ வேலாயுதமாம், உற்ற நண்பனாய் வேதாளமும் ஆகிடுவானே, அடுத்த காண்டம் காணும் முன்னே கொடுத்த பானம் போல தடைவரும் பின்னே. வரிகளை படித்து முடித்த நொடி அந்த சுடுகாட்டு புலையன், ஏய் யாரியா அது பொணத்துக்கிட்ட என்று குரல் கொடுத்தபடி வர நந்தன் பைராகிக்கே ஒரு வினாடி உடம்பெல்லாம் நடுங்கிவிட்டது. வேக வேகமாக காண்டங்கள் கொண்ட கட்டை பைக்குள் போட்டுவிட்டு திரும்பினான். கையில் பெரும் தடியுடன் சுடுகாட்டு புலையன், ஏய் யாரியா நீ? குடுகுடுப்பைக்காரனா? எரியிற பொணத்துக்கிட்ட என்ன பண்ற? வா இப்படி. அவன் அழைக்க அவனை சமாளிக்கும் நோக்கமுடன் பைராகியும் அங்கிருந்து வெளியே கிளம்ப காத்திருந்தது போல வானில் இருந்து ஒரு இடி இறங்கியது. புலையன் அர்ஜுனா என்றபடி காதை பொத்தி கொண்டான். மின்னலும் இடியும் ஒரு சேர பக்கத்து மரத்தின் மேல் விழ அதை பார்த்த பைராகிக்கும் கண்கள் சனத்தில் இருள 12ஆம் காண்டம் படிக்கப்பட்டு முடிந்த மறு நிமிடமே தன் சக்தியை காட்டிவிட்டது. நந்தன் பைராகி அலற தொடங்கிவிட்டான். புலையனுக்கோ பரிதாபமாகத்தான் இருந்தது. ஓடி வந்து அருகே நின்று என்னாச்சுப்பா என்னாச்சு என்று கேட்க பைராகி அவனை தள்ளி விட்டவனாக ஒரு பைத்தியம் போல கத்திக்கொண்டு அங்கிருந்து ஓடி சமாதி ஒன்றின் மேல் தடுக்கியும் விழுந்தான். விழுந்ததில் ஏட்டுக்கட்டு ஒருபுறம், மந்திர நீர் ஒருபுறம், மரப்பெட்டி ஒருபுறம் என்று சிதறிவிட அவனையும் மயக்கம் ஆட்கொள்ள பார்த்தது. கண்களை இழந்த கையோடு மயக்கமாகிவிட்ட நந்தன் பைராகியை அந்த சுடுகாட்டு புலையன் வியப்போடு பார்த்தான். அவனது மயக்கம் புலையனுக்கு மிகவும் உதவியது. ஆங்காங்கே சிதறி கிடந்த ஏட்டுக்கட்டு, மரப்பெட்டி, மந்திர நீர், ஜபமாலை என்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தவன் அவைகளை போய் பொறுக்கி எடுத்தான். எடுக்கும் போதே அவனுக்கு விளங்கிவிட்டது இந்த மனிதன் ஒரு மாந்திரீகன் என்று.
அந்த சுடுகாட்டிற்கு அமாவாசை நாட்களிலும் தேய்பிரை அஷ்டமி நாளிலும் நிறைய மாந்திரீகர்கள் வருவார்கள். பிரேத பூஜை, மயான பூஜை, வேதாள பூஜை என்று நாளுக்கு தகுந்தாற் போல பூஜிப்பார்கள். தூர நின்று சகலத்தையும் கவனிப்பான் புலையன். அவனுக்கு சாராயம், போதை லேகியம் என்று வாரி வழங்கிவிட்டும் போவார்கள். எனவே மாந்திரீகர்கள் அவன் வரையில் பயமூட்டக்கூடியவர்கள் இல்லை. பயங்களில் பெரிய பயம் பிரேத பைசாச பயம்தான். உடம்பை பிரிந்த ஆத்மா மேலே செல்லாமல் பூமியிலேயே நிராசையோடு சுற்றி சுற்றி வரும். அது உயிருள்ள மனிதர்களில் சிலரை பாடாய்படுத்திவிடும். அந்த பயத்திற்கு இணையான ஒரு பயத்தை இந்த பூமியில் எவராலும் மூட்ட முடியாது. அதையே சாதாரணமாக வெற்றி கொண்டவன் அந்த புலையன். புலை பிழைப்பு என்பதே ஒரு வித்தியாசமான ஜாதக அமைப்பு இருந்தால் மட்டுமே நிகழ்வது. செத்த உடம்பை புசுக்கி உற்ற உடம்பை வளர்ப்பது என்பது ஒரு விதத்தில் சாபமும் கூட. பெண் இனத்தில் இதே நிலை வேறு விதத்தில் உடலை விற்று பிழைக்கும் விபச்சாரியாக ஆக்கிவிடுகிறது. உற்ற உயிர் காக்க அந்த உயிர் வாழும் உடம்பையே விற்க வேண்டிய ஒரு நிலை மிகப்பெரிய கொடுமை. பிச்சைக்காரன் கூட தன் உடம்பை பணயம் வைத்து தன் உடம்பை வளர்ப்பதில்லை. மனிதர்களின் இரக்கத்தால் தர்ம சுபாவத்தால் அவன் உயிர் வாழ்கிறான். ஆனால் விபச்சாரிகள் மனிதர்களின் காம தீக்கு தங்கள் உடம்பை எரிக்க கொடுத்து அதனால் உயிரை வளர்ப்பவர்கள். எவரெல்லாம் உழைக்காமல் உண்டு கொழுக்கின்றனரோ, எவரெல்லாம் பிற உயிர்களுக்கும் அந்த உயிர் உடம்புக்கும் காரணமே இல்லாமல் சேதம் விளைவிக்கின்றனரோ, எவரெல்லாம் மனங்களை வார்த்தைகளால் சுட்டு பொசுக்கி தங்களை சொகுசாக வைத்துக் கொள்கின்றனரோ, இவர்களே தங்களின் அடுத்த பிறப்பில் உடம்பால் செய்த பிழைக்கு உடம்பாலேயே பதில் சொல்லும் விதமாய் இப்படி ஆகிவிடுகின்றனர். உடம்பை அதன் சுகத்தை பெரிதாய் எண்ணுபவர்களின் உயிரும் அடுத்த பிறப்பில் அவர்கள் எடுக்க வேண்டிய ஜென்மாவுக்கு ஏற்பவே பிரியும். இந்த சிந்தனைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தங்கள் கடமையை ஒழுங்காக செய்துவிட்டு பிராயச்சித்தம் தேடிக்கொண்டு விடுவார்கள். இந்த சிந்தனை இல்லாதவர்களோ திரும்ப திரும்ப உடம்பால் பிழைகளை தொடர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த புலையன் அவர்களில் எந்த ரகம் என்பது தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு நந்தன் பைராகி யார் என்பது மட்டும் துல்லியமாக விளங்கிவிட்டது. அனைத்து பொருட்களையும் தொட்டு எடுத்து கொண்டவன் நந்தன் பைராகியையும் தொட்டு தூக்கி கொண்டு அவனது சிறிய ஓட்டு வீடு நோக்கி தள்ளாடியபடி நடந்தான். அவனது வீடு மயானத்துக்கு வெளியே சாலை ஓரமாக ஒரு பெரிய புங்கை மரத்தை ஒட்டி அமைந்திருந்தது. வீட்டு வாசலில் கட்டில் கிடந்தது. கட்டிலுக்கு முன்னால் அவன் ஆசையாக வளர்க்கும் நாய் படுத்திருந்தது. அது நந்தன் பைராகியோடு புலையன் வருவதை பார்த்து நிமிர்ந்து எழுந்தது. தன் இரு கண்களால் உற்று நோக்கிய அது புலையனை பார்த்து குலைக்க தொடங்கியது. புலையனுக்கு ஆச்சரியம். சாதாரணமாக அது குறைக்காது. மீறி குறைத்தால் அதன் கண்களுக்கு ஆவிகள் தெரிகிறது என்பதுதான் பொருள். இங்கே தன்னிடம் எங்கிருக்கிறது ஆவி? கேள்வியுடன் நந்தன் பைராகி உடம்பை கட்டிலில் கிடத்தியவன் அந்த சாமான்களையும் அருகில் வைத்துவிட்டு கையை உதறி கொண்டான். அடுத்த நொடியே அவன் மேல் யாரோ இறங்குவது போல ஒரு உள்ளுணர்வு. ஆவிகள் சில மனிதர்களின் உடம்புக்குள் நுழைந்து ஆக்கிரமிக்க முயலும் போது அந்த உடம்பு சில நிமிடம் வரை எதிர்ப்பை காட்டும். அதை மீறிக்கொண்டு ஆவிகள் உள்ளே புகுந்து இதய பாகத்தில் போய் மூச்சு காற்றுடன் தங்களை கலக்க விட்டு கொண்டு உடம்பையும் ஆக்கிரமித்து விடும். எல்லோர் உடம்பையும் ஆவிகளால் ஆக்கிரமிக்க முடியாது. ஆவிகள் ஆக்கிரமிக்க உடம்பு இடம் தர வேண்டும். குறிப்பாக உடம்பில் உள்ள கிரக சக்கரங்களில் குரு மற்றும் சூரியன் போன்ற கிரகங்களில் நீச்சகதி மிக முக்கியம். அருளுக்கு உடம்பில் இடமே இல்லாத ஒரு பலவீன நிலையில்தான் ஆவிகளால் அந்த உடம்பை ஆக்கிரமிக்க இயலும். 10,000-ல் ஒருவருக்கு இப்படி ஒரு கிரக சக்கர கோளாறு உடம்பில் இருக்கும். இவர்கள் ஆவிகள் நடமாடும் இடத்திற்கு செல்லும் பட்சத்தில் ஆவிகள் இவர்களை ஆக்கிரமித்து விடும். அப்படி ஒரு சரீரம் புலையனுக்கும் அமைந்ததோ என்னவோ. அவனது உடம்பிலும் ஆக்கிரமிப்பு. அவன் வளர்த்த நாயோ அவனை கண்டே அஞ்சி வெகு தூரம் ஓடிப்போய்தான் நின்றது. அவனும் சில வினாடிகளில் எழுந்து நின்றான். உடம்பையும் ஒரு உதறு உதறி கொண்டான். சூழலை ஒரு பார்வை பார்த்தான். புதிதாக வந்த ஒருவன் பார்க்கிற மாதிரி இருந்தது. அப்படியே பைராகியை சமீபித்தவன் மூர்ச்சை தெளிவிக்க தயாரானான். சற்று தள்ளி ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டியும் அதில் வலிய வலிய நீரும் இருந்தது. அதன் அருகே சென்று ஒரு கைப்பிடி அள்ளி வந்தான். பைராகி முகத்தில் தெளித்தான். பைராகியும் மயக்கம் நீங்கி நிமிர்ந்தான். எதிரே தெரிந்த புலையனை பார்க்க முயன்றான். ஆனால் கண்ணுக்கு ஒளி இருந்தால் தானே. நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன்? இங்கே என் எதிரில் நிற்பது யார்? அவன் கேட்டதுதான் தாமதம்.
மகாகுருவே, நான் உங்கள் மெய்க்காவலன் யட்ச தேவராஜன் என்றான் புலையன். தூர நிற்கும் நாயோ வினாதமாக பார்த்தபடி இருந்தது. யட்சனா? என் மெய்க்காவல் யட்சனா? வந்துவிட்டாயா? பைராகியின் குரலில் பதட்டமும் பரவசமும் ஒரு சேர வெளிப்பட்டது. மகாகுரு, தங்களுக்கு நிர்கதியாய் ஒரு சூழல் ஏற்படும் போது மட்டுமே நான் வந்து தங்களுக்கு உதவணும் என்பது எனக்கு விதிக்கப்பட்ட கட்டளை. அதன்படியே வந்து விட்டேன். நல்லது யட்ச தேவராஜா, மிக நல்லது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் வித்தை கற்ற நாளில் குருநாதர் சொன்னபடி உன் போன்ற சக்திகளையும் நான் அடைந்து விட்டிருந்தேன். நல்ல வேளை நீ வந்தாய். பாழாய்ப்போன மின்னல் என் கண்களை கொண்டு போய் விட்டது. எனக்கு எதனால் இப்படி ஆனது என்பது தெரிய வேண்டும். கண்களையும் நான் திரும்ப பெற வேண்டும். நீங்கள் கவலைப்படாதீர்கள். இனி உங்களை கண் போல பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. நானும் வசதியாக இப்போது புலையன் உடம்புக்குள் புகுந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாருக்கும் அடையாளமும் தெரியாது என்றான். யட்சன் புலையன் வடிவில் பேச பேச பைராகியிடம் திடீரென்று வேறு விதமான தவிப்பு. என்ன குரு, எதை தேடுகிறீர்கள்? எனது மரப்பெட்டி, அதில் என் மந்திர பிரசாத பொருட்கள் உள்ளன. அப்புறம் அந்த ஏட்டுக்கட்டும். எல்லாம் பத்திரமாக உள்ளது. ஆமாம், அது என்ன ஏட்டுக்கட்டு? அது விக்ரமாதித்தன் பற்றிய கட்டு. அவனது இந்த பிறவி பற்றிய ரகசியங்கள் அடங்கிய கட்டு அது. யார் அது? விக்ரமாதித்த ராஜாவினுடையதா? உஜ்ஜயினி மகாராஜா விக்ரமாதித்தருடையதா? ஆமாம். நான் அதை பார்க்கலாமா? அவசியம். நீதான் அதை காண வேண்டும். எனக்கு கண் போகும் என்கிற செய்தியே இந்த கட்டு மூலமாகத்தான் வந்தது. அதே போல கண்ணும் போய்விட்டது. தொட்டு தொட்டு இனி என்ன ஆகும் என்பது எனக்கு தெரிய வேண்டும். அந்த ஏட்டுக்கட்டை எடுத்து பிரி. சீக்கிரம். பைராகி அவசரப்பட்டான். ஆனால் யட்ச தேவராஜன், ஏடுகளை இரவில் வாசிக்கலாகாது குருவே, இது தங்களுக்கு தெரியாதா என்று திருப்பி கேட்டான். என்ன, நாடியை இரவில் பார்க்க கூடாதா? ஆம், நாடிக்கு உகந்த காலம் உச்சி வேளைதான். நாடி என்கிற சொல்லிலேயே உட்பொருள் இருக்கிறதே. ஒரு மனிதனின் வாழ்க்கை அவன் சுவாசிப்பதாலேயே நிகழ்கிறது. அவன் சுவாசிப்பதை உடம்பு நாடி துடிப்பின் மூலமாகத்தான் சொல்கிறது. நாடி துடிப்பு என்பது சப்தமில்லாத சப்தம். இந்த சப்தமில்லாத சப்தம்தான் உயிர். ஆக நாடி என்பதற்கு உயிர் என்றும் உயிர் வாழ்க்கை என்றும் பொருள் உண்டு. நாடி ஏடு என்றால் உயிர் வாழ்க்கையை கூறும் ஏடு என்றுதான் பொருள். அதே சமயம் அதை நாம் நாடி செல்வதாலும் நாடி என்று ஒரு பொருள் வந்தது. ஒருவர் உடம்பில் நாடியானது பகலாகிய உச்சி வேளையில்தான் திட்பமாக துடித்தபடி இருக்கும். இரவு உயிர் உறங்கும் நேரம். நாடிகளின் துடிப்பில் ஒரே சீர்மை இருக்கும். உச்சி காலத்தில்தான் எண்ணெய் சூடு, சூரிய சூடு, செயலாக்க சூடு என்று மூன்றின் கலவையில் உடலானது நாடிகளை வேகமாக இயக்கியபடி இருக்கும். உடம்பின் பித்த ரோக வாத கபத்தை அறியவும் சரி, சோதிட பலன்களை அறியவும் சரி, பகல் பொழுதும் அதில் உச்சியும் தான் சரியானது. யட்சதேவராஜனின் நீண்ட விளக்கத்திற்கு பிறகு பைராகியால் வாயை திறக்க முடியவில்லை. யட்ச தேவராஜனாகிய அந்த புலையனோ பைராகியை குடிசையில் நன்கு உறங்க வைக்க சில மாயமான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினான். யட்சர்கள் மாயைக்கு பேர் போனவர்கள். ஒரு பெரிய பாறையை அதே அளவு பெரிய தாமரை பூவாக மாற்றுவதில் இருந்து சிறு கடுகளவு கல்லாக மாற்றி காட்டுவது வரை எல்லா வித்தைகளையும் செய்பவர்கள். யட்சர்களை வசப்படுத்தி வைத்துக் கொள்ள தனி திறமை வேண்டும். நந்தன் பைராகி புத்திசாலி. தனக்கு தன்னையும் மீறி உற்பாதம் எங்கெல்லாம் நேரும் என்று கருதுகிறானோ அங்கெல்லாம் யட்ச தேவராஜன் போல யாராவது வந்து உதவும்படி ஒரு ஏற்பாட்டை தனக்குள் செய்து வைத்திருந்தான். இந்த நொடி அதை எண்ணி பூரித்தபடியே பைராகி புலையன் குடிசைக்குள் சென்றான். ஒரு பொய்கை கரையருகே பூமெத்தை மேல் படுத்திருப்பது போல உணர்ச்சி ஏற்பட்டது. யட்சா, இது புலையன் வீடுதானே? ஆமாம் குருவே, ஆனால் இந்த நொடி உங்கள் வரையில் இது இந்திரலோகம். அமைதியாக ஓய்விடுங்கள், நான் வெளியே காவல் இருக்கிறேன் என்றான் யட்சனும். அதன்படியே வெளியே வந்து கட்டிலில் அமர்ந்தும் கொண்டான். புலையன் வளர்த்த நாய் மட்டும் கிட்டேயே நெருங்காமல் தூர நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தது. திருவல்லிக்கேணியின் குறுக்கு சந்து ஒன்றில் இருந்தது அந்த டிஸ்பென்சரி. வேதாள் சிங்கை ஆட்டோவில் போட்டுக்கொண்டு எங்கே இருக்கிறது ஆஸ்பத்திரி என்று தேடிக்கொண்டே வந்திருந்த விக்ரமன் கண்ணிலும் அந்த டிஸ்பென்சரி பட்டது. ஆட்டோவில் இருந்து இறங்கி ஆட்டோக்காரரும் உதவி செய்ய வேதாள் சிங்கை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தான் விக்ரமன். ரிசப்ஷனில் எலும்பும் தோலுமாக ஒரு பெண். என்ன, பாய்சன் கேஸா இல்ல ஆக்சிடென்ட் கேஸா என்றுதான் எடுத்த எடுப்பில் கேட்டாள்.
பீச்சில் ஓடுற குதிரை வயிற்றுல மிதிச்சிடுச்சு என்று ஒரு வரியில் விக்ரமன் பதில் கூறியபடி அப்படியே வேதாள் சிங்கை மரபெஞ்சில் கிடத்தினான். வயிற்று பக்கம் கத்தி குத்து பட்டது போல ரத்தம் பெருகி இருந்தது. வேதாள் சிங்கின் ஜிப்பா உடுப்பெல்லாமும் ரத்தம். விக்ரமனின் இடது தோளும் கூட இரத்த சகதியாகத்தான் தெரிந்தது. அது அந்த ரிசப்ஷனிஸ்டை பரிதாபப்பட வைத்து விட்டது. அங்கிருந்து டாக்டரை அழைத்து வர வேகமாக ஓடினாள். டாக்டரும் சில நொடிகளிலேயே வந்து விட்டார். வேதாள் சிங்கை பார்த்து டாக்டருக்கு முகம் சுளிபட்டு கொண்டது. ஜிப்பாவை தூக்கி வயிற்று பக்கம் பார்த்தார். கத்தி குத்து போல சதை கிழிந்து குடல் கூட சற்று எட்டி பார்த்தது. இது குதிரை மிதிச்சதாலதானா இல்ல ஏதாவது கத்தி குத்தா கேட்டே விட்டார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், இது குதிரை மிதிச்சதாலதான். சந்தேகமா இருந்தா கடற்கரைக்கு யாரையாவது அனுப்பி கேட்டு பாருங்க. விக்ரமனின் பதிலில் கொஞ்சம் போல அவருக்கும் நம்பிக்கை வந்தது. நீங்க யாரு, இவர் யாரு? நான் விக்ரமன் தயங்கினான். இருப்பதோ வேலாயுதம் உடம்பு, இதில் விக்ரமன் என்று எப்படி கூறுவது? தயங்கியவன், என் பெயர் வேலாயுதம்ங்க, நான் வள்ளுவக்குடியைச் சேர்ந்தவன் என்றான். இந்த நாடி ஜோசியம் எல்லாம் பாப்பாங்களே அந்த ஊரா? ஆமா. இவர் யார், உங்களுக்கு என்ன உறவு? இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. பீச்சில் குதிரை மிதிச்ச நிலையில மயங்கி கிடந்த இவரை யாரும் கண்டுக்கல. நான் தான் மனசு கேட்காம தூக்கிக்கிட்டு வந்தேன் என்றான் விக்ரமன். அப்ப இவருக்கு ஏதாவது ஆனா யாரு பொறுப்பேத்துக்கிறது? அது பிளீஸ் இவரை உடனே ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தரை இங்க அட்மிட் பண்றது சட்டப்படி எங்களுக்கு சிக்கலை உருவாக்கும். விக்ரமனுக்கு கொஞ்சம் சுருக்கென்றது. டாக்டர், நான் என் மனிதாபிமானத்தை காட்டுன மாதிரி நீங்க உங்க மனிதாபிமானத்தை காட்டுங்க. நாம நல்லதா நினைச்சு ஒரு செயல்ல இறங்கினா நல்லதுதான் நடக்கும். விக்ரமனின் பேச்சுக்கு ஒரு சிரிப்புத்தான் பதிலாக அவரிடம் தோன்றியது. அணிந்திருந்த ஸ்பெக்ஸை கலற்றி வாயால் ஊதி துடைத்தவர், எனக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு ஜிஹெச்சுக்கு போங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றார். அப்பொழுதுதான் விக்ரமனின் மணிக்கட்டை பார்த்தார். அதில் அழியாத மையால் மார்ச் வரியில் பிரேதங்களுக்கு என்று போடும் எண் குறிப்பு. அவருக்கு கொஞ்சம் பகீர் என்றது. சட்டென்று விக்ரமனாகிய வேலாயுதத்தின் உடம்பையும் இதற்கு முன் எங்கோ பார்த்தது போல இருந்தது. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன் என்று உள்ளே சென்றவர் அவரது அறையில் அடுக்கப்பட்டிருந்த தினசரி பேப்பர்களை உருவி ஒவ்வொரு பக்கமாக பார்த்தார். ஒரு பேப்பரில் வேலாயுதத்தின் புகைப்படத்துடன் கூடிய இரங்கல் செய்தி. அதை படிக்கவும் பகீர் என்றது. பெயரும் வேலாயுதம் என்றே தெளிவாக இருந்தது. ஊரும் வள்ளுவக்குடி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் பேப்பரில் மரண செய்தி, மறுபக்கம் அவனோ உயிரோடு. டாக்டருக்கு குழப்பமாகி விட்டது. தலையை பீத்து கொண்டவர் பேப்பரை மடித்து வைத்து விட்டு ஒரு முடிவோடு வெளியில் வந்தார். இவரை நான் அட்மிட் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன் என்றார். என்ன டாக்டர்? நீங்க இவருக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கணும். அப்படின்னா? இவர் பூரணமா குணமாக 10 நாள் ஆகலாம். தினமும் வந்து பார்க்கணும். இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நான் பொறுப்புன்னு எழுதி தரணும். விக்ரமன் வேதாள் சிங்கின் உடம்பை போட்டுக்கொண்டு விவாதம் செய்ய விரும்பாமல் அவர் கேட்டது போலவே எழுதி கொடுத்தான். வள்ளுவக்குடியில உங்க அட்ரஸ் எதுன்னு எழுதி கொடுங்க. அது இப்ப நான் உதயஜோதி பத்திரிகையில வேலை பார்க்கிறேன் என்று உதயஜோதி பத்திரிகை முகவரியை கொடுத்தான். டாக்டர் சந்தேகப்படுவது போல தோன்றவே அவர் எதிரிலேயே போன் செய்து தேவராஜனை கூப்பிட்டு டாக்டரிடம் பேச வைத்தான். டாக்டருக்கு மேலும் குழப்பமாகி விட்டது. உண்மையில் இவன் யார்? கேள்வியோடு வேதாள் சிங்கை ஸ்ட்ரெச்சரில் தள்ளிக்கொண்டு வார்டுக்குள் நுழைந்து மறைந்தார். விக்ரமன் மெல்ல கடிகாரத்தை பார்த்தான். மணி 10 தொட்டிருந்தது. அடடா, இவ்வளவு நேரமாகி விட்டதா? மனது பதைத்த போது பட்டாபி செல்லில் கூப்பிட்டான். விக்ரம், என்ன பட்டாபி, எங்க இருக்க? ஒரு டிஸ்பென்சரியில. என்ன ஆச்சு? வேதாளன் சந்திப்பு நிகழ்ந்ததா? வேதாளன் சந்திப்பு நிகழல, ஆனா ஒரு சேதார சந்திப்பு நடந்து அதுக்காக ஆஸ்பத்திரியில இருக்கேன். ஓ அப்படியா? நீ இந்த நிமிஷம் வேதாளத்தை சந்திச்சிருப்பேன்னு நினைச்சோம். ஏமாற்றமா இருக்கு. எனக்கும் தான் பட்டாபி. எதுக்கும் இன்னொரு தடவை பீச் பக்கம் போலாம்னு இருக்கேன். அதுவும் சரிதான், உடனேயே கிளம்பு. இன்று இரவுன்னா விடிகிற வரைக்கும் டைம் இருக்குல்ல. இதுவரை பொய்யாகாத நாடி இனிதானா பொய்யாகிட போகுது. ரைட் பட்டாபி, நான் இப்பவே புறப்படுறேன். நானும் தேவராஜன் சாரும் தீபாவும் கூட பீச்சுக்கு வரப்போறோம். கொஞ்சம் ஏகாந்தமா கடற்கரை காத்துல உட்கார்ந்து இருக்கலாம்னு தோணுது. வாங்க வாங்க, முடிஞ்சா நான் உங்களை அங்கேயே சந்திக்கிறேன் என்றபடி செல்போனை முடக்கிவிட்டு டாக்டரிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினான். அவன் விலகவும் டாக்டர் திரும்பவும் ஒரு முறை பேப்பரை எடுத்து பார்த்துவிட்டு மரங்கொத்தி போல தனது நெற்றியை சுண்டு விரலால் நொட்டு நொட்டு என்று கொட்டிக்கொள்ள துவங்கி விட்டார்.
பைரவ மயானத்தில் வேதாளம் தனது 14வது கதையை கூறும் முன் விக்ரமாதித்தனிடம் கொஞ்சம் பொதுவாக பேச விரும்பியதை போல பேச தொடங்கியது. ராஜா, என்ன சொல்ல நினைக்கிறாயோ சொல். காதலை பற்றி என்ன நினைக்கிறாய் நீ? நீ எந்த காதலை பற்றி கேட்கிறாய்? காதலில் பல தரப்பட்ட காதல் இருக்கிறதா என்ன? ஆம், எனக்கு என் நாட்டின் மீது காதல், சிலருக்கு பெற்ற தாயின் மீது காதல், இன்னும் சிலருக்கு சகோதரிகள் மேல் காதல், நண்பர்கள் மேல் காதல். ராஜா, நீயா இவ்வளவு மோசமாக பதில் தெரிகிறாய்? என்னது, நான் மோசமான பதில் கூறுகிறேனா? இல்லையா பின்னே. பெற்றவர்கள் மீது, நாட்டின் மீது உள்ள பற்றும் பாசமும் காதல் இல்லை. அது பாசம் கலந்த நல்ல அன்பு. அந்த நல்ல அன்பைத்தான் நான் காதல் என்றேன். காதல் என்றால் உண்மையில் என்ன பொருள் தெரியுமா? நீயே கூறு, நீதான் எல்லாம் தெரிந்த மகாஞான வேதாளமாயிற்றே. கிண்டல் செய்யாதே ராஜா. உண்மையில் காமுறுதல் என்னும் சொல்லில் இருந்து வந்ததுதான் காதல். அதாவது காமுறுதலில் முறு விலகி கொள்ள காதல் பிறந்தது. இது உன் கற்பனையா? கற்பனை அல்ல, சத்தியம் அப்பனே, சத்தியம். அப்படியானால் காதல் என்றால் காமத்தோடு சேர்ந்தது என்று கூறு. அதில் என்ன சந்தேகம்? தாய் தந்தை மேல் உள்ள அன்பில், சகோதரிகள் மேல் உள்ள அன்பில் எங்கே இருக்கிறது காமம்? சரி, விஷயத்துக்கு வா. எதற்கு இப்போது காதல் புராணம்? அடுத்து நீ கூறப்போவது காதல் கதையா? கண்டுபிடித்து விட்டாயே. கதையை தொடங்கும் முதலில் காதல் பற்றிய உன் உபன்யாசத்தை பிறகு வைத்துக் கொள்ளலாம். அவசரப்படுகிறாயே. காதல் பற்றி உன்னிடம் தெளிவு இருந்தால்தான் இந்த கதைக்கு உன்னால் சரியான விடை சொல்ல முடியும். அதனால் தான் கேட்டேன். ஒரு பருவ பெண் மீது ஒரு பருவ ஆண்மகன் கொள்ளும் அன்புக்கு பேர் காதல் என்கிறாய். சரி, இருந்துவிட்டு போகட்டும். அதனால் என்ன? என்ன அப்படி கூறிவிட்டாய்? காதல் இன்று இந்த உலகில் மிக மோசமான நிலையில் இருப்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டது வேதாளம். ஒரு வகையில் தெரியாது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்கள் பார்த்து முடித்து செய்வதைத்தான் நான் காதல் உறவாக கருதி கொண்டிருக்கிறேன். தவறு மன்னா, தவறு. பெற்றோர்கள் முடிவு செய்வது இல்வாழ்க்கை ஒப்பந்தம். ஆனால் காமத்தால் முடிவாவதே இரு சாராரின் திருமணமாக இருக்கிறது. யாரையும் மதிக்காமல் தங்கள் உணர்ச்சிகளும் ஆசாபாசங்களுமே பெரிது என்று கருதும் இருவர்தான் காதலர்கள். சரி, போகட்டும். அதற்கும் நீ கூறப்போகும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டான் விக்ரமாதித்தன். நிறையவே இருக்கிறது. அகல்யா என்பவள் ஒரு வாணிப பெண். இவள் ஒரு வணிகர் குலத்தவள். இவளுக்கோ அந்தணன் ஒருவன் மேல் காதல். காதலுக்கு கண்ணேது? நீயும் கூட காதல் வயப்பட்டால் இப்படியா தொங்கியபடி கதை கூறப் போகிறாய்? என்னையே மடக்குகிறாயா? பரவாயில்லை, கதையை சொல்கிறேன், பிறகு பதில் சொல். தொடங்கு தொடங்கு. இந்த அகல்யாவின் தந்தை வணிகன் என்று கூறினேன் அல்லவா? ஆமாம். தான் ஒரு வணிகன் என்பதால் தன் மகளை ஒரு வணிகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதே சரியென்று நினைத்து பக்கத்து நகரில் உள்ள தன் நண்பன் ஒருவனின் மகனான மணிவீரன் என்பவனுக்கு அகல்யாவை திருமணம் செய்து கொடுக்கிறான் அகல்யாவின் தந்தை. அடப்பாவமே! அப்படியானால் அகல்யா அந்தணன் மேல் கொண்டிருந்த காதல் அது கண்ணீரில் மூழ்கத் தொடங்கியது. அகல்யாவின் தோழியும் இருவர் காதலையும் அறிந்திருந்தாள். எனவே அவளுக்கு அகல்யாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது. பாவம்தான். பாவமோ பாவம். இங்கே அகல்யா அந்தணனை காதலித்தும் கைப்பிடிக்க முடியாத நிலையை எண்ணி உருகுவது போல அகல்யா காதலித்த அந்தணனும் அகல்யா நினைவாகவே இருக்கிறான். இதை அகல்யாவின் தோழியும் அறிகிறாள். மன ஒற்றுமை இல்லாமல் கட்டிய கணவனுடன் வாழ்நாளெல்லாம் நடைப்பிணமாக வாழ்வதை விட காதலனுடன் சேர்ந்து நொடி நேரம் வாழ்ந்துவிட்டு செத்து விடுவது கூட மேல் என்பது அகல்யாவின் தோழியின் கருத்து. எனவே அவள் வாணிப கணவன் மணிவீரனை விட்டு பிரிந்து வர சொல்கிறாள். ஆனால் அவளுக்கோ தயக்கமாக இருந்தாலும் இறுதியில் தோழி சொன்னது போல எல்லா சுகபோகங்களையும் உதறிவிட்டு அந்தண காதலனுடன் எங்காவது செல்ல முடிவெடுக்கிறாள் அகல்யா. அடடா, இது மிக தவறான முடிவாயிற்றே. தவறுதான் ராஜா. ஆனால் அகல்யாவிற்கு வேறு வழியே தெரியவில்லையே. அவளால் வாணிப கணவனிடம் ஒன்ற முயன்றும் மனம் ஒன்றவில்லை. கண்ணை மூடினால் கண்ணை திறந்தால் அந்தணன் ஞாபகம்தான் வருகிறது. மணிவீரனோ இது எதுவுமே தெரியாமல் இருக்கிறான். ஒரு வாணிப நிமித்தமாக இலங்கைக்கு சில நாட்கள் சென்று வர திட்டமிடுகிறான் மணிவீரன். அகல்யாவுக்கும் மணிவீரன் சென்று விடுவது நல்லதாக படுகிறது.
அந்தன காதலனுடன் இரவு எது பகல் எது என்று தெரியாமல் உறங்கி உறவாடலாம் தானே. என்னதான் ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலி ஏறி விட்டாலும் காதலன் என்று ஒருவன் நெஞ்சகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் கணவன் என்பவன் பாவப்பட்ட ஜென்மமாகி விடுகிறான். இது ஒரு விசித்திரம்தானே. வேதாளம் கதைக்கு நடுவே இப்படி ஒரு கேள்வியை வேறு எழுப்பியது. விக்ரமாதித்தனுக்கும் அது கேள்வி எழுப்புவதன் காரணம் புரிந்தது. வேதாளமே, எதற்கு இப்படி முழு கதையை கூறாமல் இடையில் கேள்வி கேட்கிறாய்? நீ கதையை கேட்டுக்கொண்டே போகையில் எப்படியெல்லாம் சிந்திக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் என்கிறது வேதாளம். என் சிந்தனை போக்கு தெரிந்து உனக்கு என்ன ஆகப் போகிறது? இது என்ன கேள்வி? கபட சந்நியாசி அந்த ஞானசீலன். அவனுக்காக நீ என்னிடம் சிக்கிக்கொண்டு கதைகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, இதில் உனக்கு என்ன கிடைக்கிறது? நான் என் கடமையை கருதி இதை செய்து கொண்டிருக்கிறேன். உண்மைதான். கடமையை செய்வதால் உனக்கு என்ன கிடைக்கிறது? அதை கூறு. ஒரு ஆத்ம திருப்தி தான். உன் சிந்தனை போக்கை அறிவதால் எனக்கும் அதுதான் கிட்டுகிறது. வேதாளத்தின் பதிலை ரசித்த விக்ரமாதித்தன் சிரித்தான். இந்த சிரிப்புக்கு பொருளையும் நான் கூறவா? வேதாளமே கேட்டது. ஆகா, தாராளமாக கூறு. நானோ ஒரு வேதாளன், பிணம் ஒன்றின் சரீரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு சாபப்பட்ட ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு கூட திருப்தி தேவைப்படுகிறது பார் என்று எண்ணுகிறாய், சரிதானே? சரியாகவே ஊகித்து விட்டாயே. சரி, நீ கேட்ட கேள்விக்கு வருகிறேன். பொதுவில் கற்பு நிலை என்பது ஆண் பெண் இருவருக்கும் தான். இதில் ஆண் கற்பிழந்தால் ஏற்படும் விளைவு எப்படிப்பட்டது, பெண் கற்பிழந்தால் ஏற்படும் விளைவு எப்படிப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். ஆண் கற்பிழந்தால் அது அவனோடு மட்டுமே முடியும். ஆனால் பெண் கற்பிழந்தால் அப்படி அல்ல. அது ஒரு தலைமுறையையே பாதிக்கும். குறிப்பாக அவளது பிள்ளைகளை அது மிக மிக பாதிக்கும். தந்தை யார் என்பதில் குழப்பம் ஏற்படும். அதனாலேயே கற்பை பெண்கள் உயிராக கருத வேண்டும் என்று சொல்கிறோம். உயிராக கருத வேண்டிய இந்த விஷயம் ஒரு சாதாரண சம்பவமாக இருந்துவிடக்கூடாது என்று கருதிதான் ஆண் பெண் திருமணத்தை ஊரறிய உற்சவமாக நடத்துகிறோம். அந்த திருமணத்தில் நிறைய சடங்குகளையும் சேர்த்துள்ளோம். மனித வாழ்க்கை என்பது கணந்தோறும் மாறிக்கொண்டே இருப்பது. உடல் மாறுகிறது, உள்ளம் மாறுகிறது, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. எதுவுமே மாறாவிட்டாலும் வாழ்க்கை சுவையற்றதாக ஆகிவிடும். இப்படி மாறும் வாழ்க்கையில் மாறாத விஷயமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் கற்பு. கற்பை பெண்ணுக்கு உணர்த்தும் மறக்க முடியாத சம்பவம் தான் திருமணம். இப்படி திருமணம் மற்றும் கற்புணர்ச்சி இவைகளையெல்லாம் கடந்து ஒரு பெண் தன் காதலன் நினைப்பாக இருக்கிறாள் என்றால் அது அந்த பெண்ணின் கோள் சாரங்களின் செயலாகத்தான் இருக்க வேண்டும். கோள் சாரம் என்று வந்துவிட்டாலே மனிதன் அங்கே பொம்மைதானே. அது ஆட்டி வைக்கிறபடி ஆடித்தான் தீர வேண்டும். பார்ப்போம் அகல்யா வரையில் கோள்கள் அவளை எப்படி ஆட்டி படைக்கின்றன என்று. விக்ரமாதித்தன் தன் கருத்தை வெகு அழகாக எடுத்து வைத்தான். வேதாளம் அந்த பதிலால் திருப்தியுற்று கதையை தொடர்ந்தது. நன்று மன்னா, அருமையான சிந்தனை உன் சிந்தனை என்றது. திருமண பந்தத்தை நான் கூட ஆடம்பர சடங்காக ஒரு செலவீனமாகத்தான் நினைத்தேன். இப்பொழுதுதான் புரிகிறது. அது ஒரு அழுத்தமான மன வியாகுலம். எங்கோ பிறந்த ஒரு ஆணும் எங்கோ பிறந்த ஒரு பெண்ணும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய வாழ்வை தொடங்கும் அரிய விஷயம் அது. 1000 தலைமுறை பயிரது. அதை அதற்குண்டான கோலாகலத்துடன் நிகழ்த்தினால்தான் மனதில் அது பசுமையாக தங்கி நிற்கும். திருமண செலவு என்பது விரயம் அல்ல, அது சுப செலவு. அற்புதம் உன் கருத்து. போகட்டும், அகல்யா விஷயத்துக்கு வருகிறேன். நீ கூறியது போல அகல்யாவை கோள்கள் ஆட்டி வைத்ததன் எதிரொலி அந்தணன் மேலேயே பிரேமையாக இருந்தாள். அது கொடுமை. வேதம் படித்து அதன்படி வாழ வேண்டிய அந்த அந்தணனும் அகல்யாவுக்கு திருமணமாகி விட்டது என்று தெரிந்தும் அவள் நினைப்பாகவே இருந்ததுதான். இதனால் இரு தரப்பிலும் உடல் மெலிந்து விரகதாபம் வாட்டி எடுத்ததுதான் மிச்சம். இந்த நிலையில்தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அகல்யாவின் கணவன் மணிவீரன் வர்த்தக காரணம் கருதி வெளிநாடு செல்ல அதை பயன்படுத்தி கொண்டு அகல்யா அந்த அந்தணனை தேடி சென்றான். அந்தணனோ அகல்யா நினைப்பில் பித்து பிடித்தது போல இருந்தான். அவள் எதிரில் வந்து நிற்கவும் அப்படியே பேச்சு மூச்சற்று போய்விட்டான். அகல்யா, நீயா என் எதிரில்? ஆம் அன்பே, நானேதான். நீ என்னை விட்டு வெகு தூரம் போய்விட்டாய் என்றல்லவா நினைத்தேன்.
போனதும் உண்மை, இப்பொழுது திரும்பி வந்து நிற்பதும் உண்மை. என்னால் உங்களை மறக்க முடியவில்லை அன்பே. என்னால் மட்டும் என்ன, நீ இன்று வராவிட்டால் என் உயிர் பிரிந்திருக்குமே. இப்படி அகல்யாவும் அந்தணனும் பேசிக்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் அகல்யா உணர்ச்சி மேலீட்டால் அந்த அந்தணனை அப்படியே தன்னிலை மறந்து கட்டிக்கொண்டாள். அவ்வளவுதான். அவளது அணைப்பின் அதிர்வை தாங்காமல் அந்தணன் உயிர் உடனேயே பிரிந்து விட்டது. வேதாளம் தான் கூறிக்கொண்டு வந்த கதையில் சற்று இடைவெளி விட்டது. அடடா என்று விக்ரமாதித்தன் கூறுவான் என்று எதிர்பார்த்தது. அவனோ புன்னகைத்தபடி, வேதாளமே, அந்தணன் உயிர் பிரியவும் அகல்யாவின் உயிரும் பிரிந்து விட்டதா என்று கச்சிதமாக கேட்டான். வேதாளமே அந்த கேள்வி முன்னால் திணறிவிட்டது. அடுத்து என்ன நடந்தது என்று சொல். விக்ரமாதித்தன் தூண்டினான். அடுத்து என்ன? அகல்யாவின் கணவன் மணிவீரனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. அவனும் ஓடி வந்தான். அவன் குடும்பத்தவரோ, மணிவீரா, உன் மனைவி நமது குடும்ப கௌரவத்தையே குலைத்து விட்டாள் என்று புலம்பினார்கள். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் மணிவீரனோ மனைவி அகல்யாவின் பிரிவை தாங்க மாட்டாமல் கண்ணீர் விட்டவன், அகல்யா, இப்படி என்னை விட்டு போய்விட்டாயே, நான் மட்டும் தனியாக எப்படி வாழ்வேன் என்று அழுது புரண்டான். ஒரு கொடுமை பார், அழும்போதே அவன் உயிரும் போய்விட்டது. வேதாளம் கதையை மீண்டும் நிறுத்தியது. சரிதான், ஒருவர் கூட உயிரோடு இல்லையா? இப்படி ஒரு கதை என்ன நீதியை கூறுகிறது என்பதுதானே உனது கேள்வி? அதுதான் இல்லை. அப்படியா? இதில் வேறு கேள்வி கேட்க வழியே இல்லையே. பொறு ராஜா, அவர்கள் மூவரும் இறந்தது என்பது தொடர்ந்து இருந்தால் அதுதான் உண்மை. ஆனால் அவர்கள் திரும்ப பிழைத்துக் கொண்டால்? வேதாளம் கண்ணை சிமிட்டியது. என்னது, மூவரும் பிழைத்துக் கொண்டார்களா? ஆம், அகல்யாவுக்கு ஒரு தோழி மாலதி. அவள் மூவரின் உடம்பையும் வனக்காளி முன் சென்று போட்டு, இவர்கள் மூவரும் அன்பினால் பிழை செய்தவர்கள், மன்னித்து நீதான் உயிர் பிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். வனக்காளியும் கருணை மிக்கவள், மூவருக்கும் உயிர் பிச்சை அளித்து விட்டாள். இறந்து பிறந்த நிலையில் மூவருக்கும் தங்கள் சரியும் தவறும் தெரிந்தது. அந்தணன் உடனடியாக விலகி கொண்டான். அகல்யாவும் மணிவீரனுடன் சேர்ந்து அதன் பின் ஒழுங்காக குடும்பம் நடத்தினாள். நல்லது, இதில் உன் கேள்வி எப்படிப்பட்டது என்று கேட்டான் விக்ரமாதித்தன். ஒன்றும் பெரிதில்லை. மூவருமே ஒருவருக்காக ஒருவர் உயிர் விட்டனர். இதில் யார் உயிர் விட்டது தனி சிறப்புடையது? வேதாளம் கேள்வி கேட்டு நிறுத்தியது. விக்ரமாதித்தன் சில நொடிகள் சிந்தித்துவிட்டு அதற்கு பதில் கூறலானான். வேதாளமே, காதலனுக்காக காதலியும் காதலிக்காக காதலனும் உயிர் விடுவது உலகில் சகஜமாக நடக்கின்ற ஒரு விஷயம். அது பெரிதில்லை. அதே போல மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் உயிர் விடுவதும் ஒன்றும் பெரிதில்லை. அதுவும் உலகில் நடக்கும் ஒரு விஷயம்தான். ஆனால் மனைவிக்கு தன்மேல் பிரியமில்லை, அவள் வேறு ஒருவனை நேசிக்கிறாள் என்பது தெரிந்தும் அவள் பால் உள்ள பற்றுதல் குறையாமல் உயிர் விட்டானே மணிவீரன், அவன்தான் உண்மையில் தனி சிறப்பு உடையவன். விக்ரமாதித்தனின் சரியான பதிலால் மௌனம் கலைந்த வேதாளம் அவனிடமிருந்து விடுபட்டு விண்ணில் பறக்க தொடங்கியது. 14 முறை இப்படி பறந்துவிட்ட அதை 15வது முறையாக திரும்பவும் அடைய விக்ரமாதித்தனும் முருங்கை மரம் நோக்கி நடந்தான். வழக்கம் போல மரத்தின் மேல் தொங்கும் வேதாளத்தை அது தொங்கும் கயிற்றில் இருந்து வெட்டி எடுத்து அது 15வதாக கூறப்போகும் கதைக்கும் தயாரானான் விக்ரமாதித்தன். வேதாளமும் அலுப்பு சலுப்பின்றி கதையை கூற ஆரம்பித்தது. விஷ்ணுவர்தனுக்கு வாழவே பிடிக்கவில்லை. காரணம், அவன் வேதம் படித்த பண்டிதன். இத்தனைக்கும் அவனுக்கு 3 சகோதரர்கள். விஷ்ணுவர்தன் தான் மூத்தவன், அடுத்தவன் பிரம்மவர்தன், 3வது சிவவர்தன், 4வது சக்திவர்தன். இந்த 4 பேருமே தேர்ந்த வேத பண்டிதர்கள். ஆனாலும் இவர்கள் வாழ்ந்து வரும் ஊரில் யாரும் இவர்களை பயன்படுத்தி வேதங்களை கற்றுக்கொள்ளவோ இல்லை பூஜை புனஸ்காரங்கள் செய்யவோ தயாரில்லை. அதற்கும் ஒரு சரியான காரணம் இருந்தது. ஊரே மழையின்றி வறட்சியின் பிடியில் இருந்தது. பெருக பெருக நீரோடிய ஆற்றில் மணல்தான் கிடந்தது. சமயங்களில் கால நதியில் இப்படி ஒரு சுழல் ஏற்படுவது இயற்கை. இந்த மாதிரி நேரங்களில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது மிக முக்கியம். குறிப்பாக இந்த மாதிரி வறட்சி காலங்களில் மனதை வரலாமல் வைத்துக் கொண்டு இறைபக்தியோடு இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஊரே ஒன்று திரண்டு இறை நாமாக்களை கூற வேண்டும். அதையும் நம்பிக்கையோடு ஒரு மனதாக கூற வேண்டும். மனிதர்களின் மூச்சு காற்றுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நிறைய தொடர்பு உள்ளது.
ஒரு மனிதனின் கோபதாபத்துக்கும் மற்றும் ஆரோக்கியத்துக்கும் கூட நிறைய தொடர்பு உள்ளது. அவன் மூச்சின் இரு துவாரங்களில் எதன் வழியாக வெளியிடுகிறான் என்பதில் இருந்து சுவாசித்து உள்ளே இழுக்கும் காற்றை அவன் எவ்வளவு நேரம் மார்புக்குள் வைத்துக் கொள்கிறான் என்பது வரை அதற்கேற்ற விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனின் ஆரோக்கியம் அவன் யோசிக்கும் விதம் இவைகளுக்கும் கூட மூச்சோடு தொடர்பு உண்டு. ஒரு ஊரில் பலதரப்பட்ட மக்களும் உயிரினங்களும் இருக்கலாம். அவர்களது ஆசாபாசங்கள் வேறாக இருக்கலாம். அப்படித்தான் இருக்கவும் முடியும். எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அவர்கள் சுவாசிப்பதுதான். சுவாசிக்காமல் மட்டும் ஒருவராலும் இருக்க முடியாது. அப்படி சுவாசிக்கும் போது ஏற்படும் வித்தியாசமான தன்மைகளால் தான் மனதின் எண்ணங்களிலும் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. ஆற அமர்ந்து தியானம் செய்துவிட்டு ஒருவன் பொருள்கள் வாங்க கடைக்கு செல்கிறான். அறக்க பறக்க ஒருவன் அதே கடைக்கு செல்கிறான். இந்த இருவரும் பொருள் வாங்குவதில் நிறைய வித்தியாசம் இருக்கும். தியானமாகிய மூச்சு பயிற்சி முறை பல நல்ல சிந்தனைகளை உருவாக்குகிறது. குறிப்பாக நிதானம் ஏற்பட்டு பதட்டம் குறைந்து போகிறது. ஊர்கூடி பிரார்த்தனை செய்யும் போது இதுதான் நிகழ்கிறது. ஒட்டுமொத்தமாக ஊரே ஒரு புள்ளியில் ஒரு விஷயத்துக்காக குவிந்து விட்டு அதன் பின் விலகும் போது அந்த விஷயத்தில் இருந்துதான் அடுத்த செயலை தொடங்குகின்றனர். அந்த செயல் எல்லாம் சீராய் ஒரு காலகதியில் இருக்கும். மொத்த மனித கூட்டம் விட்ட மூச்சுக்காற்றின் வெப்பமும் ஆகாயத்தில் கலக்கும் போது அதில் நம்பிக்கை எனும் மனோசக்தியின் அம்சங்கள் இருந்து அவை மலைமேக சேர்க்கைக்கு காரணமாகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதே இதை வைத்துத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஒற்றுமை விஷ்ணுவர்தன் வாழும் ஊர் மக்களிடம் இல்லை. அவர்களுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையும் இல்லை. நம்பிக்கையை ஏற்படுத்துபவர்களும் இல்லை. வேதம் படித்த இந்த நால்வரே கூட நம்பிக்கை இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளத்தான் முடிவு செய்தனர். ஆனால் இவர்கள் எண்ணங்களுக்குத்தான் சக்தியே கிடையாதே. ஆகையால் இவர்கள் தற்கொலை செய்து கொள்வதிலும் பிழை ஏற்பட்டது. ஒருவனுக்கு தூக்கு கயிற்றுக்கு முடிச்சு போட தெரியவில்லை. ஒருவன் தனக்கு பாய்ச்சி கொண்ட கத்தியை நடு வயிற்றில் குத்தி கொள்ளாமல் வயிற்றின் பக்கவாட்டில் குத்தி கொண்டான். மூன்றாம் அவனோ கிணற்றில் குதிப்பதாக நினைத்து கொண்டு முழங்கால் அளவு நீரில் குதித்து காலை உடைத்து கொண்டான். நான்காம் அவன் விஷம் குடிப்பதாக எண்ணிக்கொண்டு வேதி மருந்தை குடித்துவிட்டு மிகவும் அவஸ்தைப்பட்டான். அவர்கள் நால்வருமே ஒரு நாள் ஒன்று கூடி, நமக்கு வாழவும் வழி தெரியவில்லை, சாகமும் வழி தெரியவில்லை, இந்த ஊரில் இருக்கும் வரை இப்படித்தான் இருப்போம், அதனால் ஊரை விட்டே செல்வோம், நடப்பது நடக்கட்டும் என்று புறப்பட்டனர். எப்பொழுதுமே விதி வலியது. அது கெடுக்க வேண்டும் என்றாலும் சரி, கொடுக்க வேண்டும் என்றாலும் சரி, ஒருவனை இடம் மாற்றும். சிலர் இருக்கும் இடத்திற்கு சில சக்திகள் உண்டு. எனவே இடமாற்றம் என்பது ஒரு வகையில் சக்தி மாற்றம் என்பதே சரி. நால்வரும் தங்கள் ஊரை விட்டு பிரிந்து நெடுந்தூரத்தில் உள்ள ஒரு ஊருக்கு சென்றனர். அது வித்தைகள் பல கற்றவர்கள் வாழும் ஊர். மாய மந்திர கலைகளில் தலை சிறந்தவர்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். ஊரும் செழுமையாக இருந்தது. வேதம் படித்த பிராமணர்களாகிய இவர்களுக்கும் அந்த ஊர் மிகவும் பிடித்து விட்டது. அந்த ஊரிலேயே பிச்சை எடுத்தார்கள். அவர்கள் நிலையை பார்த்து நன்கு வித்தை தெரிந்த சிலர் அவர்களை தங்களிடமே சிஷியர்களாக்கி கொண்டனர். ஒரு எலும்பு துண்டு இருந்தால் போதும், அதை வைத்து அது எந்த இனத்து எலும்பு என்று கூறி அதற்கான மொத்த எலும்பு கூட்டையும் உருவாக்கிவிடும் ஒரு வித்தைக்காரனிடம் விஷ்ணுவர்தன் போய் சேர்ந்தான். சிவவர்தனோ ஒரு எலும்பு கூடு கிடைத்தால் போதும், அதற்கு ரத்தமும் சதையும் உருவாக்குபவனிடம் போய் சேர்ந்தான். பிரம்மவர்தன் அப்படி எலும்பும் சதையுமாய் உள்ளதை பூரணமாக்கி அதற்கு ஒரு வடிவம் கொடுக்க தெரிந்த ஒருவனிடம் சேர்ந்தான். நான்காம் அவன் சக்திவர்தன் இப்படி பூரண வடிவம் பெற்ற ஒன்றுக்கு உயிர் கொடுக்க தெரிந்த ஒருவனிடம் சேர்ந்தான். காலமும் உருண்டது. 4 சகோதரர்களும் தங்கள் குருக்களிடம் அவரவர்களுக்குரிய வித்தையை கற்று தெளிந்தனர். பிச்சைக்காரர்களாக ஊருக்குள் நுழைந்தவர்கள் மகா கலைமேதைகளாக மாறிவிட்டிருந்தனர். அவர்கள் விதி அவர்களை அப்படி ஆக்கிவிட்டது. இந்த நிலையில் அவர்களுக்கும் தங்கள் வித்தையை சோதித்து பார்க்க தோன்றியது. அதற்கு தோதாக அவர்கள் ஒன்று சேர்ந்து காட்டு பகுதி ஒன்றில் எலும்பு துண்டு ஒன்று கிட்டியது. அதை வைத்து முதலாம் அவன் விஷ்ணுவர்தன் மொத்த எலும்பு கூட்டை உருவாக்கினான். அடுத்து உள்ள சிவவர்தன் அதற்கு மாமிசமும் ரத்தமும் தந்தான். மூன்றாம் அவன் பிரம்மவர்தன் அதற்கு தோல் போர்த்தி பரிபூரண அவயத்தை உருவாக்கினான். அந்த நொடி அங்கே ஒரு சிங்கம் உருவாகிவிட்டது. அடுத்தவன் சக்திவர்தன் தன் திறமையை நிரூபிப்பதற்காக அதற்கு உயிர் கொடுத்தான். அவ்வளவுதான். அந்த சிங்கம் உயிர் பெற்று எழுந்த நொடி தன் எதிரில் இருக்கும் 4 பேரையும்
ஒரே போடாக போட்டு அள்ளி விழுங்கி விட்டது. பாவம் அந்த வேத பிராமணர்கள். அவர்கள் வித்தை கற்றுக்கொண்டதே தங்களை இழக்கத்தான் என்பது பிறகுதான் தெரிய வந்தது. வேதாளம் இந்த கதையை கூறி முடித்துவிட்டு தனது கேள்வியையும் கேட்டது. மன்னா, இந்த நால்வரில் எவர் செய்தது தவறு? யாரால் அனைவரும் இறந்தனர் என்கிற அதன் கேள்விக்கு விக்ரமாதித்தனும் புன்னகைத்தபடியே பதில் சொல்ல தொடங்கினான். வேதாளமே, இந்த 4 பேரில் அந்த சிங்கத்துக்கு உயிர் கொடுத்த சக்திவர்தன் தான் பெரும் பிழை செய்தவன். மற்றவர்களுக்கு தங்கள் திறமையை காட்டிய பிறகுதான் அது சிங்கம் என்பது தெரிந்தது. ஆனால் இவனோ உயிர் கொடுக்கும் முன்பே சிங்கம் என்று தெரிந்திருந்தும் அதற்கு உயிர் கொடுத்து விட்டான். இயற்கையின் நியதிப்படி பள்ளம் கண்ட இடம் பாய வேண்டியது வெள்ளத்தின் இயல்பு. தன்னுள் விழுவதையெல்லாம் சாம்பலாக்குவது தீயின் இயல்பு. அதுபோல தன்மேல் விழுவதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நிற்பது மண்ணின் இயல்பு. இப்படி இயல்புகளை மாற்றிக்கொள்ளாத பட்டியலில் சிங்கமும் ஒன்று. அது தன் பசிக்கு எதிரில் உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அதை அடித்து புசித்துவிடும். 6ஆம் அறிவு கொண்ட மனிதன்தான் இந்த இயற்கை இயல்பு தெரிந்து அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு நடக்க வேண்டும். அது தெரியாமல் தன் வித்தைதான் பெரிது என்ற கர்வம் கொண்டால் அது இப்படி அழிவில்தான் முடியும் என்றான் விக்ரமாதித்தன். அவ்வளவுதான். வேதாளமும் அவனை 16வது கதைக்கு தயார்படுத்தும் விதமாக விண்ணில் ஏறி பறக்க ஆரம்பித்தது. நள்ளிரவாகி விட்டது. மெரினா கடற்கரை வெளியில் கூட்டம் கலைந்து வெறும் மணல் வெளி மட்டும்தான் கண்ணில் பட்டது. விக்ரமனுக்கோ நிலை கொள்ளவில்லை. லைட் ஹவுஸில் இருந்து அண்ணா சமாதி வரைக்கும், பின் அங்கிருந்து லைட் ஹவுஸுக்குமாக ஹண்டிங் அடித்து அடித்து உடம்பு களைத்து போனதுதான் மிச்சம். கூடவே கணக்கணவென்று காய்ச்சல் வேறு. நாக்கும் கூட கசந்து போய் ஒரு விதமாக தடித்து கிடப்பது போல தோன்றியது. மஞ்சள் காமாலை என்னும் நோய் தொற்றால் உயிரை விட்டுவிட்ட உடம்பு அது. மீண்டும் அதன் இரத்த ஓட்டமும் நாடி துடிப்பும் விக்ரமனின் பிராகாமிய வித்தையால் இயக்கப்பட்ட போதிலும் நோய் கிருமிகள் செத்திராததால் உயிரானது இயங்கி துடிக்கும் போது அதுவும் வேகமாக வேலை செய்தது. விக்ரமன் வரையில் நடப்பது என்பதே மிகவும் சிரமமாக இருந்தது. ஒரு படகை ஒட்டி அமர்ந்து விட்டான். முன்னால் மடக்கியிருந்த கால் வரை அலை வந்து தொட்டு விளையாடிவிட்டு போனது. அந்த சில்லிப்பால் உடல் முழுக்க குளிரியது. மனதிலும் அசூயை. இதுவரை தொடர்ந்து பலித்த அந்த நாடி இப்பொழுது மட்டும் எப்படி பலிக்காமல் போனது என்பதுதான் அது. ஆனால் அது எப்பொழுதோ பலித்து விட்டதை அவன் எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறானோ? நல்ல வேளை, இடையில் நந்தன் பைராகியிடம் இருந்து எந்த விதமான அழைப்பும் இல்லை. இரவு முழுக்க நிச்சயம் வேதாள் சிங்குக்காக நந்தன் பைராகி கண் விழித்து இருப்பான் என்று நினைத்து கொண்டிருப்பது ஒருவேளை தவறோ? மனதுக்குள் இப்படி பலவிதமான கேள்விகள், குழப்பங்கள். அப்பொழுது எதிரில் முரடாக 4 பேர். பார்ப்பதற்கு அக்மார்க் ரவுடித்தனம் அவர்கள் உடம்பில் தெரிந்தது. பரட்டை தலை, பான்பராக் மெல்லும் வாய், கையில் சிகரெட் என்று மிக மிக தெனாவட்டான கோலம். விக்ரமனும் நிமிர்ந்து அவர்களை பார்த்தான். என்ன நைனா, மணி என்ன தெரியுமா? நீ பாட்டும் ஜாலியா குந்திக்கு நிக்கிற? ஒருத்தன் கேட்டான். விக்ரமனுக்கு அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றவில்லை. மௌனமாக இருந்தான். இன்னா ஊமையா நீ? கேக்குறோம்ல. பாருடா, வாயே திறக்காம குந்திக்கு நிக்கிறத. சரி, இனி உன்கிட்ட வாயால பேசக்கூடாது, வேற விதமா தான் பேசணும். போகட்டும். பாக்கெட்ல எவ்வளவு துட்டு வச்சிருக்க? இந்த கேள்விக்கு பிறகு விக்ரமனாலும் சும்மா இருக்க முடியவில்லை. அவனுக்கும் அவர்கள் யார் என்பது புரிந்துவிட்டது. நீங்கெல்லாம் யார் நைனாக்களே என்றான் சற்று முணங்கும் குரலில். நாங்களாம்மா, தா இவர் தான் மெரினா பீச் ஓனர். நான் தா அங்க தெரியுது பார் லைட் ஹவுஸ், அதுக்கு ஓனர். இவனுங்கோ எனக்கு அசிஸ்டன்ட்டுங்க. போதுமா? அவர்களில் ஒருவனிடம் கிண்டல் பொங்கி வழிந்தது. அப்பொழுது ஒருவன் அவர்களை நோக்கி ஓடி வந்தான். மூச்சிறைக்க அவர்களை நெருங்கியவன். கபாலி, காத்தமுத்து, அந்த குட்டி உசுர் போயிடுச்சுடா. நாம ரேப் பண்ணிட்டு இருக்கும் போதே அவ செத்துட்டா. இது தெரியாம பொணத்த போய் நான். அவன் எதையோ சொல்ல வந்து விக்ரமன் இருப்பதால் சொல்லாமல் போய் விக்ரமனையும் வெறித்தான். சரிடா, பாடி இப்ப எங்க? அங்க போட்டாண்டையே கிடக்குது. முட்டா பயலே, தூக்கி கடல்ல வீச வேண்டியதுதானே. நீங்களும் வாங்கடா, கல்லுல கைத்த கட்டி நடுக்கடல்ல போட்டுருவோம். மீனுங்க தின்னு தீக்கட்டும். ஒரு நிமிஷம் இரு, இங்க அண்ணாத்தா கிட்ட இருக்கிறதையும் வாங்கிட்டு கிளம்புவோம். டேய், எவன்டா அவன்? நாம பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்தவன் இவன். இவனையும் போட்டு தள்ளுனாதான் நாம பொழப்பு நடத்த முடியும், ஞாபகம் வச்சுக்க. அவர்கள் பேச பேச விக்ரமனின் முகம் சிவக்க ஆரம்பித்தது. அவர்கள் யார் என்பதும் துல்லியமாக விளங்கிவிட்டது.
கண்கள் இரண்டையும் இடுக்கிக் கொண்டு அவர்களை ஒரு குத்து பார்வை பார்த்தான். அந்த நொடி உள்ளுக்குள் ஒரு பிரளயமே நிகழ்கிற மாதிரி கூட இருந்தது. இந்த பூமியில் தான் இந்த மாதிரி எத்தனை எத்தனை பேர். உக்கிரத்துடன் எழுந்தவனுக்குள் பூர்வாசிரமத்தில் முனிவர்களிடமும் மல்லர்களிடமும் கற்றுக்கொண்ட வித்தைகள் எல்லாம் மெல்ல ஊதுபத்தி புகை போல கசிந்து மனம் முழுக்க பரவியது. உடம்பின் காய்ச்சல் கணக்கணப்பையும் மீறி நரம்புகளில் ஒருவித ஆக்டிர வெறி ஓட ஆரம்பித்தது. அட, என்னமோ பெரிய சூரன் கணக்கா முறைக்கிறத பாருடா. ஒருவன் கிண்டலோடு விக்கிரமன் தோளை தொட்டபோது ஒரு கற்பாறையை தொட்டது போல இருந்தது. அதுதான் அஷ்டமா சித்திகளில் கரிமா என்னும் சித்தியின் ஆற்றல். அவன் அந்த சித்தியை ஞாபகத்தில் உணர்ந்து பயன்படுத்த தொடங்கி விட்டது அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அல்லவா? அட, கல்லு கணக்கா இருக்கிறியே, இதுக்கெல்லாம் மசிகிற ஆள் இல்லை நான் என்றபடியே ஓடி வந்து ஒரு உதை விட்டான். ஆனால் ஒரு கல் சிலையை உதைத்தது போல கால் எலும்பு முறிந்ததுதான் மிச்சம். அடுத்தவன் அதை பார்த்து கை ஓங்கும் முன் விக்கிரமனே தன் கரத்தால் அவனை தடுத்தான். பிடித்த பிடியில் பிடித்த இடத்தில் உள்ள எலும்பு அப்படியே மாவு போல நொறுங்கி தூளாக்கியது. பதிலுக்கு அவன் அலறிய அலறல் அந்த கடற்கரை பிராந்தியத்தையே நடுக்கியது. மூன்றாமவனும் நான்காமவனும் அவன் அலறுவதை பார்த்து அப்படியே ஒரு சேர அவன் மேல் பாய்ந்தனர். ஆனால் பாறை மேல் மோதியதை போல மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. கொஞ்சம் சித்தமும் கலங்கி போனார் போல இருந்தது விக்கிரமனுக்கோ. அவர்களை உயிரோடு விட்டால் இன்னும் எத்தனை பேரை கற்பழிப்பார்களோ என்கிற எண்ணம் தான் ஏற்பட்டது. அதன் எதிரொலியாக இனியும் இவர்களை விட்டு வைப்பதோ இல்லை சட்டம் முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவதோ எல்லாம் காதை சுற்றி மூக்கை தொடுகிற சங்கதியாகத்தான் தோன்றியது. தன் பிறப்பின் நோக்கமும் இப்படிப்பட்டவர்களை அழிக்கத்தானே. அந்த கேள்விகளுக்குள் விழுந்தவன் அடுத்த நொடியை சீற்றமுடன் இரு கைகளையும் இயக்கி அவர்கள் நால்வரின் நெற்றி பொட்டிலும் சுத்தியல் கொண்டு அடிப்பது போல ஒரே வீச்சில் அடித்தான். அவர்கள் அப்படியே சுருண்டு விழுந்தனர். 5 அல்லது 10 நிமிடங்களில் அவர்களின் உயிர் போய்விடும். அபாயத்தை உணர்ந்தவன் அதற்கு மேலும் அங்கிருக்க விருப்பமின்றி புறப்பட்டான். இனி வேதால் சிங்கை சந்திப்பது சாத்தியம் இல்லையோ என்றும் தோன்றியது. இந்த மாதிரி ஏமாற்றமும் குழப்பமும் ஏற்படும் தருணங்களில் எல்லாம் கை கொடுப்பவள் அவன் வரையில் மாகாளிதான். நேராக அலையடிக்கும் கடல்வெளி நோக்கி நடந்தவன் அலைகடல் மேட்டின் மேல் அமர்ந்தான். அப்படியே முனிவர்கள் ரிஷிகள் போல தியானிக்க தொடங்கிவிட்டான். தாயே, எனக்கு குழப்பமாக இருக்கு. எனக்கான ஏடு பொய்யாகிவிட்டதா? நான் ஏன் இன்னமும் வேதால் சிங்கை சந்திக்கவில்லை? ஒருவேளை விடியும் முன் சந்திப்பேனா? எனக்கு நல்ல வழி காட்டு என்று மனதுக்குள் தியானிக்கவும் தொடங்கிவிட்டான். பொல பொலவென்று விடியலை தொடர்ந்து அந்த சுடுகாடு ஓட்டு வீட்டுக்குள் சூரிய கதிர்கள் சொல்லென்று உள்ளே நுழைந்தன. தரையில் ஒரு மலை பாம்பு போல ஓரம் கட்டி படுத்திருந்த எச்ச தேவராஜன் கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தான். அவன் பார்வை அருகில் ஒரு பஞ்சனை போல தன் மாயத்தால் உருவாக்கிய படுக்கை மேல்தான் சென்றது. அங்கே நந்தன் பைராகியை காணவில்லை. ஆனால் சுவரில் ஆணிக்காதில் ஏட்டுக்கட்டும் மரப்பெட்டியும் மந்திர நீர் குடுவையும் தொங்கியபடி கண்ணில் பட்டன. நெற்றி பொட்டில் ஆள்காட்டி விரலை வைத்து பைராகி எங்கே என்று கேட்டுக்கொண்ட நொடி காலை கடன் கழிப்பதற்காக பக்கமாய் ஒரு புதர் அருகே அவன் சென்றிருப்பது மனக்கண்ணில் புலனாகியது. கண் தெரியாத நிலையிலும் தன்னம்பிக்கையோடு இயங்கும் பைராகியை நினைக்க வியப்பாகவும் இருந்தது. அப்படியே அந்த இடத்தில் ஒரு கருநாகம் சுருண்டு படுத்திருப்பதும் அதை பைராகி மிதித்து விடும் அபாயம் இருப்பதும் மனக்கண்ணில் விரிய புலையன் உடம்புக்குள் புகுந்திருக்கும் எச்ச தேவராஜனுக்கு சற்று பகீர் என்றது. எழுந்து வேகமாக வெளியே சென்று நாலாபுரமும் பார்த்து கொண்டே குருவே குருவே என்று குரல் கொடுத்து கொண்டே சென்றான். சுடுகாட்டுக்கே உரிய எருக்கும் புதர்கள் நாலாபுரமும் தலைத்திருக்க நடுநடுவே தடிமனான தண்டுகளுடன் மரக்குடைகள். பைராகிக்கும் எச்ச தேவராஜன் குரல் காதில் கேட்டது. நான் இங்கிருக்கிறேன், இரு வருகிறேன் என்று ஒரு இடத்தில் இருந்து பைராகியும் குரல் கொடுத்தான். குருவே, அங்கே சர்ப்பம் இருக்கிறது, கருநாக சர்ப்பம், கவனம் என்று சொல்லும் போதே பைராகியின் கால்கள் கருநாகத்தை மிதித்து விட்டது. அதுவும் அப்படியே அவன் காலை வளைத்து கொண்டு கணுக்காலுக்கு மேல் ஒரே போடாய் போட்டது. அது கடிக்கவும் பைராகியும் அலறினான். எச்சனே, அந்த நாகம் தீண்டிவிட்டது, ஓடிவா என்றான். எச்சனும் ஓடி சென்றான். பைராகி தடுமாறியபடி ஒரு சமாதி மேட்டு மேல் விழுந்து கிடக்க காலில் வளைத்து பிடித்த நிலையில் கருநாகமும் படம் எடுத்தபடி காட்சியளித்தது. நாகம் ஒருவரை தீண்டுகிறது என்றாலே அது கொடிய கர்மவினை கணக்கில் இருந்தால் மட்டுமே நிகழும்.
சர்ப்பம் தீண்டுவது என்பது விஷமானது தேடி வந்து உடம்பினுள் புகுந்து உயிர் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தும் செயலாகும். அடுத்து பிரேத உடலும் முழுக்க முழுக்க விஷமாகிவிடும். விஷமான சரீரத்தில் இருந்து அல்ப ஜந்துக்களான புழுக்களோ இல்லை கிருமிகளோ தோன்றாது. எரியும் நெருப்புக்கு அதை கொடுத்தாலும் அது புனிதத்தோடு சேராது. மொத்தத்தில் உடம்பாகிய பஞ்சபூத பிரேதமே தோஷத்துக்குரியதாகி இறந்தவரின் ஆன்மாவும் பூத பிரேத பைசாசமாக சுற்றி சுற்றியே வரும். மொத்தத்தில் சர்ப்பம் தீண்டி சவமாவது என்பது மிக மிக பாவமான ஒரு கர்மம். பைராகியின் கர்ம கணக்கிலும் அது இருந்திருக்கிறது. அதுதான் இப்படி கருணாக வடிவில் வந்து கடித்திருக்கிறது என்பதை அல்ப நேரத்தில் புரிந்து கொண்ட யட்ச தேவராஜன் அந்த சர்ப்பத்தை அதற்கு துளியும் நோகாதபடி வெளியேற்ற முடிவு செய்து அதன்படியே அதன் முன்னால் தன் மந்திர சக்தியால் நாகதாளி வேரை வரவழைத்து அதன் முன் காட்ட அதுவும் விலகி ஓடியது. அடுத்த கணமே பைராகியின் உடலை தொட்டு தூக்கி வந்த யட்ச தேவராஜன் அந்த புலையின் வீட்டுக்குள் நுழைந்து படுக்கையில் கிடத்தி காலில் ஏறத் தொடங்கிய விஷத்தை வாயால் உறிஞ்சி துப்ப தயாரானான். பைராகி கிட்டத்தட்ட அரை மயக்க நிலைக்கு போய்விட்டான். முதலில் கண் போனது. இப்பொழுதோ சர்ப்பம் கடித்து உடம்பே விஷமாக போகிறது. விக்கிரமாதித்தனை வெற்றி கொண்டு இந்த உலகுக்கே சக்கரவர்த்தி ஆகப் போவதாய் ஆசைப்பட்டதெல்லாம் விதியின் முன்னால் ஒன்றும் இல்லை என்கிறார் போல இருந்தது. நல்ல வேளை யட்ச தேவராஜன் விஷம் முழுவதையும் உறிஞ்சி துப்பினான். துப்பிய இடத்தில் அதன் மேல் வந்து அமர்ந்த ஈ கூட்டமும் கூட அப்படியே உட்கார்ந்த இடத்திலேயே செத்து விழுந்தது. பைராகியின் உடம்பும் நீளம் பாரிப்பதிலிருந்து தப்பியது. யட்சனே, உனக்கு நன்றி. நல்ல வேளை நீ கண் விழித்து ஞான திருஷ்டியால் பார்த்ததால் நான் தப்பினேன். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்பது விளங்கவில்லை. முதல் காரியமாக அந்த ஏட்டை எடு. அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார். நேற்று இரவு வேதாள் சிங்கை சந்திக்க சென்ற விக்ரமாதித்தனும் வந்து சேரவில்லை. நடப்பதையெல்லாம் பார்த்தால் அச்சம் என்றால் என்னவென்றே அறியாத என்னையே அச்சப்பட வைக்கிறது. முதல் காரியமாக அந்த ஏட்டுக்கட்டை எடு. 13ஆம் காண்டத்தில் இருந்து வரிசையாக படி. சீக்கிரம். பைராகி பதறினான். புலையன் உருவில் உள்ள யட்ச தேவராஜனும் அந்த ஏட்டுக்கட்டை எடுத்து படிக்க முயன்ற போது அந்த புலையன் வீட்டுக்கு வெளியே ஜீப் ஒன்று வந்து நிற்கும் அரவம். கட்டை அப்படியே வைத்துவிட்டு குனிந்து பார்த்தான். பிறப்பு இறப்பை பதிவு செய்யும் கார்ப்பரேஷன் அலுவலக அதிகாரி ஒருவர் ஜீப்பில் இருந்து இறங்கி கொண்டிருந்தார். ஜீப்பிலும் சென்னை மாநகராட்சி என்கிற எழுத்துக்கள். யட்ச தேவராஜன் தன்னை ஒரு புலையனாக உணராததால் பதிலுக்கு வணங்காமல் வெறித்து பார்த்தான். ஏலே வெண்ண, என்னடா பாக்குற? வணக்கம் சொல்ல மாட்டியோ? நீங்க என்னடா என்னை என்னவோ இப்பதான் பாக்குற மாதிரி பாக்குற? அவரிடம் எகத்தாளமான கேள்வி, கூடவே கொஞ்சம் உரிமை, கொஞ்சம் வாஞ்சை என்று எல்லாம். சட்டென்று யட்ச தேவராஜன் அவர் யார் என்று தனக்குள் மந்திரபூர்வமாக தேட முயல கணத்தில் அவர் ஒரு அதிகாரி என்பதில் இருந்து அவர் சில பிரேதங்களை எரிப்பது தொடர்பாக வந்திருப்பதும் புலனானது. ஜீப்புக்குள் ஒரு போலீஸ் அதிகாரியும் உட்கார்ந்திருந்தார். அவரும் மெல்ல சிகரெட் பிடித்தபடி ஜீப்பை விட்டு இறங்கி வந்தார். என்ன சரவணன், என்ன சொல்றான் காத்தமுத்து என்றும் கேட்டார். என்னத்த சொல்ல, திருடன் மாதிரி திரு திருன்னு முழிக்கிறான். என்னடா காத்தமுத்து, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க, வந்த விஷயத்த சொல்லுங்க. என்னடா வந்த விஷயம்? நான் எதுக்கு வருவேன்? உன் கூட உட்கார்ந்து விருந்து சாப்பிடவா வருவேன்? ஐயா, என்ன கொய்யா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணின அன்கிளைம்டு பாடிங்க வருது. எரிப்பியோ புதைப்பியோ உன் சௌகரியம். இந்த வவுச்சர்ல ரேக வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. அதட்டலாக அவர் சொல்ல யட்ச தேவராஜன் கொஞ்சம் திருக்க போலீஸ் ஆபீசர் மெல்ல குடிசை பக்கம் பார்த்தார். மேலே ஓட்டுக்கூரை, ஆனாலும் முன் சரிவிலும் பக்கவாட்டிலும் தென்னை ஓலைகள். அதற்கும் மேல் பாடை ஓலைகளை தூக்கி போட்டு நிழல் உருவாக்கி இருந்தான். உள்ளே எட்டி பார்த்த அந்த போலீஸ் அதிகாரிக்கு தூக்கி வாரி போட்டது அற்புதமான பஞ்சனை. அழகான வேலைப்பாடுள்ள கட்டில், அதில் பட்டு திண்டுகள், மேலே கூட மெல்லிய வஸ்திரம். ஏதோ ஒரு ராஜாவின் கட்டில் போல இருந்தது. அதன் மேல் நந்தன் பைராகி. திரும்பி வந்த போலீஸ் அதிகாரி ஏதோ பார்க்க கூடாத ஒன்றை பார்த்த மாதிரி கத்த தொடங்கினார். சரவணன், என்னையா இது? உள்ள கட்டிலும் மெத்தையும் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பைய பெரிய ஷோக்கு பேர் வழியா தான் இருப்பான் போல. அவரது பேச்சு யட்ச தேவராஜனை ஒரு வினாடி உலுக்கிவிட்டது. நெற்றி பொட்டை தேய்த்து சட்டென்று மந்திர பிரயாசை செய்தவன் உள்ளே
தான் பைராகிக்கு என்று சிருஷ்டி செய்திருந்த அந்த மாய படுக்கையையும் மற்ற சௌகரியங்களையும் சனத்தில் மறைய வைத்தான். சரவணன் என்கிற அந்த அதிகாரியும் போலீஸ் அதிகாரியும் திரும்பி சென்று பார்த்தபோது நந்தன் பைராகி கீழே தரையில்தான் ஒரு கிழிந்த பாயின் மேல் கிடந்தான். எங்க சார்? அட, இப்ப பார்த்தேன் சரவணன். என்னையா இது மாயாஜாலம்? என்ன சார் சொல்றீங்க? இது வெட்டியான் குடிசை. இங்க பெருசா என்னத்தை பாத்துட போறீங்க? இல்ல சரவணன், நான் பார்த்தேன். ஒரு பேலஸ்ல இருக்கிற ராஜாவோட பஞ்சனை மாதிரி இருந்தது. சொல்லிக்கொண்டே அந்த போலீஸ் அதிகாரி விடுவிடுவென்று அந்த ஓட்டு வீட்டினுள் நுழைய பின் தொடர்ந்தார் சரவணன் என்கிற அந்த அதிகாரி. ஒரு புலையனின் வீட்டு உள்கூடு எப்படி இருக்கும்? ஆங்காங்கே சட்டி பானைகள், கோடி துணி தொங்கும் கயிற்று கொடி, மூங்கில் கூடைகள், ஒரு மூலையில் கடப்பாறை, மண்வெட்டி என்கிற ஐட்டங்கள். அவைகளை ஒரு பார்வை பார்க்கும் போதே நந்தன் பைராகி யாரது என்று கேட்டபடி எழுந்திருக்க, பைராகியை பார்த்த மாத்திரத்தில் அந்த போலீஸ் அதிகாரியிடமும் ஒருவித ஸ்தம்பிப்பு. பைராகிக்கு கண் தெரியாததால் எதிரில் நிற்பது போலீஸ் அதிகாரி என்பது புலனாகவில்லை. ஆனாலும் யாரோ வந்து பெரிதாக ஒரு விஷயம் நடக்கின்ற மாதிரி தோன்றிடவே, எச்ச தேவராஜா, எச்ச தேவராஜா, யார் இவர்கள் என்று கத்தினான். எச்ச தேவராஜன் என்று சொன்னது மேலும் குழப்பியது அந்த போலீஸ் அதிகாரியை. புலையின் வடிவில் இருக்கும் எச்ச தேவராஜனுக்கும் விஷயம் மிக விபரீதமாக சென்று கொண்டிருப்பது புரிந்தது. சார், அவர் என் மாமா, என்னை அப்படித்தான் கூப்பிடுவார் என்று சமாளிக்க பார்த்தான். அப்படியே மீண்டும் தனது மந்திராசனையால் அவர்களை தாங்களாக வெளியேறும்படி செய்ய தயாரானான். சட்டென்று அவர்களிடமும் ஒரு ஸ்தம்பிப்பு. மௌனமாக அவர்கள் இருவரும் ஏதோ பிரம்மை பிடித்தது போல ஜீப்பில் போய் ஏறி அமர்ந்தனர். ஜீப்பும் சீறிக்கொண்டு கிளம்பியது. எச்ச தேவராஜன் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவனாக, குருவே, உங்களுக்கு இப்பொழுது மிக மிக போதாத காலம் என்றான் உருக்கமாக. போதாத காலமா? வந்தது யார்? அதை முதலில் கூறு. ஒருவர் பிறப்பு இறப்பை பதிவு செய்யும் துறை அதிகாரி, இன்னொருவர் போலீஸ்காரர். போலீஸ்காரரா? பைராகிக்கு நெற்றி சுருங்கியது. ஆமாம். என்னை பார்த்து விட்டானா அந்த போலீஸ்காரன்? ஆமாம், போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் எங்கே? அவர்களை வசியத்தால் கட்டி திருப்பி அனுப்பிவிட்டேன். அந்த வசியம் 2.5 நாளிகை வேலை செய்யும். அப்படியானால் அதற்குள் இந்த இடத்தை விட்டு சென்றாக வேண்டும். வயலில் ஒளிந்திருக்கும் எலி போல ஒளிந்திருந்தேன். இன்று என்னை போலீஸுக்கு தெரிந்துவிட்டது. நிச்சயம் 2.5 நாளிகைக்கு பிறகு ஒரு பெரிய போலீஸ் படையே இங்கே வரப்போகுது பார். குருவே, உங்கள் சக்திக்கு முன் இவர்களெல்லாம் எம்மாத்திரம். முட்டாளை போல பேசாதே. முதலில் அந்த ஓலையை எடுத்து படி. அதில் உள்ளபடி என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். சீக்கிரம். உத்தரவு குருவே. எச்ச தேவராஜன் ஜோல்னா பையில் இருந்து அந்த ஏட்டுக்கட்டை வெளியே எடுத்தான். முன்பே பைராகி உத்தரவிட்டிருந்தபடி 13ஆம் காண்டத்தை பிரித்து பார்த்தான். படி. என் கண் பார்வைக்கு என்ன வழின்னு அதுல சொல்லி இருக்கா பாரு. படிக்கிறேன் குருவே. காண்டம் இது 13. காணும் இடமும் மாண்டவர் மண்ணா. மாண்டவர் மண் அப்படின்னா சுடுகாடு. மேல போ. மாண்டவர் மண்ணின் லட்சணத்தை தோண்டிடும் புலை வடிவில் யட்சகனும் அந்தக பைராகி வேண்டிட வேண்டியே வாசிப்பான். அந்த 3 வரிகளை வாசித்து முடித்த எச்ச தேவராஜனுக்கே சிலிர்ப்பு ஏற்பட்டது. குருவே, என்ன இது? இந்த நாடியில என் பெயரும் வந்திருக்குதே. அதுதான் இதை எழுதிய முனிவரோட ஜோதிட ஞானம். இது விக்கிரமாதித்தனுக்கான நாடி என்றுதான் கூறப்பட்டது. ஆனால் எல்லோர் பற்றியும் குறிப்புகள் வருகிறது. எனக்கு கண் போகும் என்றும் குறிப்பு வந்தது. அதே போல போயும் விட்டது. நீ தொடர்ந்து படி. அந்தக பைராகி வேண்டிட வேண்டியே வாசிப்பான். சந்ததமும் இனி அந்தகனாய் பைராகி திகழ்ந்திர உதய கணம் உற்பாதம் ஆரம்பம் விக்கிரமனும் வேதாளமுடன் உடன்படுவானே. அந்த 13ஆம் காண்ட ஏடு அத்துடன் முற்று பெற்று விட்டிருந்தது. எச்ச தேவராஜன் நெற்றியிலும் வரிகள் விழுந்து விட்டிருந்தன. ஆனால் பாடலின் பொருள் புரிந்த நிலையில் பைராகியிடம் மட்டும் கனத்த மௌனம். குரு, பாடலின் பொருள் விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன் என்றான். புரிகிறது. சந்ததமும் இனி நான் அந்தகனே, அதாவது இனி நான் காலமெல்லாம் குருடன் என்கிறது ஏடு. அடுத்து உதயகணம் உற்பாதம் ஆரம்பம் என்கிறது. அதுவும் புரிந்துவிட்டது. ஒரு போலீஸ்காரர் பார்த்து விட்டு போயிருக்கிறார் இல்லையா? விக்கிரமனும் வேதாளமுடன் உடன்படுவானே என்பதும் புரிந்துவிட்டது. விக்கிரமன் அந்த வேதாள் சிங்குடன் சேர்ந்து விட்டான் என்பதுதான் அது.
ஆனால் அவன் போன் செய்யவில்லை. அதுதான் ஏன் என்று தெரியவில்லை. போன் என்பது இந்த யுகத்தின் கண்டுபிடிப்பு தானே குரு? அதுவேதான் தமிழில் தொலைபேசி என்பார்கள். உலகில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். கலியுகத்தில் இன்னும் என்னவெல்லாம் கண்டுபிடிக்க போகிறார்களோ தெரியவில்லையே. இல்லாத ஒன்றை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது யட்ச தேவராஜா. நம் மந்திர சக்தி முன்னால் இதெல்லாம் அல்பம். அது சரி, உங்களுக்கு பார்வையே வராது என்கிறதே ஏடு. இந்த ஏட்டின் கூற்று என்ன சத்திய வாக்கா? நாடிகள் சத்தியமானவை, அதை சந்தேகிப்பதில் அர்த்தமில்லை. அதே சமயம் ஆரம்பித்துவிட்ட உள் பாதத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அடுத்த காண்டம் என்ன கூறுகிறது என்று பார். யட்ச தேவராஜனும் 14ஆம் காண்ட எண்ணை பிரித்து அதை படிக்க ஆரம்பித்தான். ஒரு மூச்சாய் காண்டமிதை பெருமூச்சோடு காணுவதும் யட்ச ஜென்மமாமி. காணுமந்த வேளையிலே கார்த்திகையின் கூடலிலே வானின் வழி ஒரு துர்க்கை மகன் சென்னை நகர் காண வருவானே. காணவரும் அவனும் ஓர் வைராகி, தன்னையே பலி தந்த வைராகி. வைராகி அவன் வசத்தில் வைராகி. ஏடுகளும் கைமாறி சென்றிடுமே. ஏடதனில் வைராகி நிலை பாடகமாய் உள்ளதனால் நாடகம் பல நடந்திடும். காண்டமிதும் 14 முற்று முற்று. யட்ச தேவராஜன் பாடிய பாடலின் பொருள் அவன் கூறாமலே வைராகிக்கு துல்லியமாக விளங்கிவிட்டது. கூடவே துளி அதிர்ச்சியும் ஏற்பட்டது. குருவே, பாடல் விளங்கியதா? நன்றாக. கூடவே குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. இந்த வைராகிக்கு போட்டியாக ஒரு வைராகி வருவது இருக்கட்டும். விக்ரமாதித்தன் ஒரு உலக அதிசய புருஷன். அவனை அடையவும் அவனால் சில சாப விமோசனங்கள் பெறவும் பலவும் அவனை தேடிக்கொண்டிருப்பதை நானும் அறிவேன். அதில் இந்த வைராகி ஒருவனாய் இருக்கலாம் அல்லவா? ஆனால் அவன் வசம் என் ஏடுகள் கைமாறி சென்றிடும் என்பதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது குருவே, உங்களுக்கே உங்களான நாடி ஜோதிட ஏடா? ஆமாம், எனக்கு ஏடு இல்லவே இல்லை என்றான் அந்த நாடி ஜோதிடன். ஆனால் இந்த ஏட்டின்படி எனக்கும் ஏடு இருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. அப்படியானால் அந்த ஏடு அந்த வைராகி வசம் போய் சேர வேண்டும் என்றால் அந்த வைராகியை நாடி ஜோதிடனோ இல்லை நாடி ஜோதிடனை வைராகியோ சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறதே. சரியாக சொன்னாய். இந்த நொடி முதல் அந்த நாடி ஜோதிடன் மேல் ஒரு கண் வைக்க வேண்டும். வைராகி யார் என்பது தெரிந்துவிடும். அது என்ன வைராகி? வைராக்கியம் உடையவன் என்று பொருள். அப்படியானால் உங்களுக்கு போட்டியா அந்த வைராகி? எனக்கு யாரும் போட்டி இல்லை, நான் தனி. வைராகி என்றால் பைரவ அனுகிரகம் பெற்றவன் என்பது பொருள். பைரவன் என்றால் நிகரில்லாதவன், பரிபூரணன் என்றும் ஒரு பொருள். இதில் கால பைரவன் தான் இரவு பகலுக்கே காரணமாகி உலகை காலத்தால் இயக்குபவன். பைரவ மூர்த்திகள் பலர் உண்டு. ஞான பைரவன், சொர்ணகர்ஷண பைரவன் என்று பைரவ சக்தி வடிவங்கள் பல. ஒருவரின் விதிப்பாடு மாற வேண்டும் என்றால் பைரவன் நினைத்தால் சனத்தில் மாறிவிடும். பைரவ அனுகிரகம்தான் மார்க்கண்டேயனை மீட்டுக் கொடுத்தது. பைரவ சாகசம்தான் சாவித்திரியின் கணவன் சத்தியவானுக்கு உயிர் பிச்சை போட்டது. பைரவ அனுகிரகமே எல்லாவற்றுக்கும் காரணம். நான் அந்த பைரவனை உபாசிக்கும் வைராகி. வைராகியிடம் ஆத்திரமும் ஆவேசமும் பீரிட்டது. குரு, விதியையே மாற்றி எழுதும் வல்லமை பெற்ற உங்களால் உங்கள் கண்ணுக்கு பார்வையை பெற முடியாதா என்ன? யட்ச தேவராஜன் வைராகியை சற்று கோபப்படுத்துவது போல கேட்டுவிட்டான். வைராகிக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. யட்சா, நீ என் அடிமை, என் சிஷியனாக இருந்து கொண்டு நான் கூறுவதை கேட்க வேண்டிய நீ என்னையே கேள்வி கேட்டது அதிக பிரசங்கம். எனது இஷ்ட தெய்வமான பைரவனுக்குத்தான் விதியை மாற்றும் வல்லமை. எனக்கும் அது விக்ரமாதித்தனை பலி கொடுத்த பிறகு கிடைத்துவிடும். அதற்குத்தான் பாடாய்பட்டு கொண்டிருக்கிறேன். இனி ஒரு முறை என் மனம் நோவது போல பேசினால் சபித்து விடுவேன் என்று சீறினான். யட்ச தேவராஜன் அதன் பிறகு வாயை திறக்கவில்லை, மௌனமாக நின்றான். ஏன் மௌனமாக நிற்கிறாய்? என்னை பூரணமாக அருகில் இருந்து காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. இனி ஒரு வினாடி கூட இங்கே இருக்கக்கூடாது. உனது மந்திரக்கட்டில் மயங்கி இங்கிருந்து சென்றிருக்கும் அந்த போலீஸ் அதிகாரிக்கு புத்தி தெளிந்தால் நான் யார் என்பது தெரிந்துவிடும். எனவே இந்த மயானத்தை விட ஒரு ரகசியமான இடத்துக்கு என்னை அழைத்துச் செல். அங்கே சென்ற நிலையில் 15வது காண்டத்தையும் படி. அதற்கு பிறகு நான் உனக்கு ஒரு கட்டளை இடுவேன். அதன்படி நீ செயல்பட வேண்டும். சரி குருவே. அப்படியானால் அந்த விக்ரமாதித்தன் விஷயம்?
அவனால் என் கட்டிலிருந்து விலகிச் செல்ல முடியாது. வேதாளத்துடன் சேர்ந்துவிட்ட அவனையும் நீ சந்தித்து என்னிடம் அழைத்து வர வேண்டும். முதலில் இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும். தயாராக இரு. பைராகியின் கட்டளைக்கு ஏற்ப யட்ச தேவராஜனும் அங்கிருந்து புறப்பட தயாரானான். அதற்கு முன் அந்த புலையனின் உடம்பை விட்டுவிட்டு வேறு ஒரு உடம்பில் புகுந்து கொள்வது நல்லது என்று தோன்றியது. அதற்காக ஒரு உடம்புக்கு எங்கே செல்வது என்று எண்ணும் போதே ஒரு மார்ச்சுவரி வேன் அந்த மயானத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. அதில் அந்த பிறப்பு அதிகாரி குறிப்பிட்ட அன்கிளைம்டு பாடிகள், குறிப்பாக விக்கிரமன் கடற்கரையில் கொன்று போட்ட ரவுடிகளின் உடம்புகள். யட்சதேவராஜனும் வேகமாக அந்த ஓட்டு குடிசையை விட்டு வெளியே வந்தான். மார்ச்சுவரி வேன் கிரிச்சிட்டு நின்றது. முன்புறம் இருந்து டிரைவர் குதித்தான். பின்புறம் கதவை திறந்தான். வரிசையாக 5 உடம்புகள் வெள்ளை துணியால் சுற்றப்பட்டு. என்ன என்ன காத்தான் பாக்குற? தடித்தடியான ரவுடி பசங்க இவனுங்க. பீச்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தானுங்க. யாருன்னு தெரியல, போட்டு தாக்கிட்டான். போயும் சேர்ந்துட்டானுங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சா பெருசா ஏதாச்சும் சிக்கல் வரும்னு இவங்கள கேப்பார் இல்லாத பாடின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்து தள்ளி விட்டுட்டாங்க. ஆபீசர் வந்திருப்பாரு, சொல்லி இருப்பாரு. யட்சன் தலை ஆமோதிப்பாய் ஆடியது. அதான் பார்த்தேன், ஒரு பாடிக்கு 300ன்னு 5 பாடிக்கு 1500 வாங்கி இருப்பியே. டிரைவர் மிகவும் பழக்கப்பட்டவன் போல பேசினான். அவன் பழக்கப்பட்டவன் தான். யட்சன் புகுந்திருக்கும் புலையன் காத்தான் உடம்புக்கு. ஆனால் அந்த அதிகாரி எங்கே பணத்தை தந்தான்? தருவதற்குள் தான் அவனை வசியக்கட்டு போட்டு திருப்பி அனுப்பியாகி விட்டதே. அதெல்லாம் இந்த டிரைவருக்கு எப்படி தெரியும்? சரி காத்தா, வா, கையப்பிடி, இறக்கி இழுத்து போடுவோம் என்று மார்ச்சுவரி வேனுக்குள் ஏறினான். அடுத்த 10வது நிமிடம் வியர்வையை வலித்து போட்டவனாக புறப்பட்டும் சென்றான். வரிசையாக 5 பிணங்கள். நல்ல வாட்டசாட்டமான ஆட்கள் தான். ஆனால் எலும்புகள் நொறுங்கியும் கழுத்து திரும்பியும் கிடந்த அந்த தடியர்களில் யாரை தேர்ந்தெடுத்து உள்ளே நுழைவது என்பது யட்சனுக்கு தெரியவில்லை. பேசாமல் புலையன் உடம்புக்குள்ளேயே இருந்தால் என்ன என்றும் தோன்றியது. இறுதியில் அதுதான் சரி என்று எண்ணியவன் அந்த 5 பிரேதங்களையும் அருகருகே வைத்து ஒரு கூரிய பார்வை பார்த்தான். அவனது மந்திர பலத்தால் அவை அப்படியே பற்றி கொண்டன. அதை அந்த மயானம் பக்கமாக காலை கடன் கழிக்க வழக்கமாக வரும் ஒருவனும் பார்த்துவிட அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. யட்ச தேவராஜனும் பைராகியுடன் ஒரு மறைவான இடம் நோக்கி புறப்பட்டான். கண் தெரியாத பைராகியை கையை பிடித்து இழுத்து சென்று கொண்டிருந்தவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து போனது மேலும் அவனுக்கு ஆச்சரியத்தை மூட்டியது. அந்த மயானத்தில் நிறைய குடுகுடுப்பைக்காரர்களின் சித்து விளையாட்டுகளை பார்த்திருக்கிறான். ஆனால் அதெல்லாம் காத்தான் தூக்கி சாப்பிட்டு விட்டது போலதான் தோன்றியது. மெல்ல காத்தானின் வீட்டு பக்கம் வந்து உள்ளே எட்டி பார்த்தான். போட்டது போட்டபடி கிடந்தது. வெளியே வந்தபோது திரும்பவும் அந்த அதிகாரியின் ஜீப். அதில் அதே போலீஸ் அதிகாரி. எங்கய்யா அந்த வெட்டியான்? ஐயா, காத்தான கேக்குறீங்களா? அந்த நாயைத்தான், கூட ஒருத்தனும் இருந்தானே. இப்பதான் ஐயா போனாங்க. எங்கய்யா போனாங்க? அதை எங்க கேக்குறீங்க? காத்தான் எப்ப இருந்து பெரிய மந்திரவாதி ஆனான்னு தெரியலீங்க. ஒரு பார்வைதான் பார்த்தான். அவ்வளவு உடம்பும் பத்திக்கிட்டு எரியறத பாருங்க. அப்படியே அந்த ஆளை கூட்டிக்கிட்டு நடந்தான். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே புகை மாதிரி மறைஞ்சிட்டாங்க. எனக்கு இப்பவும் ஆச்சரியமா இருக்குதுங்க. அந்த நபர் சொல்ல சொல்ல இவர் நெற்றியிலும் வரிகள் விழுந்தன. சட்டென்று போலீஸ் அதிகாரி செல்போனை தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்தவர் படு வேகமாக யாருடனோ பேச ஆரம்பித்தார். சார், நந்தன் பைராகி தப்பிச்சிட்டான். சந்தன கடத்தல் வீரப்பன் மாதிரியே எக்ஸ்பிரஸ் வேகம். இங்க இருக்கிறவங்க சொல்றத வச்சு பார்த்தா கொஞ்சம் மாயம் மந்திரமும் இருக்கும் போல தெரியுது. போலீஸ் அதிகாரியின் பேச்சு அந்த 3ஆம் மனிதனை வாயை பிளக்க வைத்தது. எங்க கண்ணை கட்டிட்டு தப்பிச்சிட்டான். அவனுக்கு மயான புலையன் காத்தானும் உடந்தை. எப்படின்னு தெரியல. எப்படி இருந்தாலும் சென்னை எல்லையை தாண்டி இருக்க வாய்ப்பில்லை. எல்லா மெயின் செக் போஸ்ட்லயும் எச்சரிக்கையா இருக்க சொல்லி தகவல் கொடுங்க. அவன் சென்னையில தான் இருக்காங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் பேசி முடித்தார். உதயகணம் உற்பாதம் ஆரம்பம் என்கிற 13ஆம் காண்டம் பைராகி வரையில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. வேதாளம் தனது 13வது கதையை விக்ரமாதித்தனிடம் சொல்ல ஆரம்பித்திருந்தது. இந்த முறை அது சொன்ன கதையின் களம் வாரணாசி. வாரணாசி என்றால் அந்நியமாக தெரியும். காசி என்றால்
சட்டென்று எல்லோருக்கும் தெரிந்துவிடும். கங்கை நதி பாய்ந்து செல்லும் புண்ணிய பூமி. கங்கை நதிக்கரையில் கோயில் கொண்டிருக்கும் விஸ்வநாதரும் மிக விசேஷமானவர். இந்த மண்ணில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆன்மீக கடமை இருக்கிறது. அதில் முதலானது கங்கையில் நீராடுவது. அடுத்தது காசி விஸ்வநாதருக்கு அவரவர் கையாலேயே அபிஷேகம் செய்வது. இந்த இரண்டையும் ஒருவர் செய்துவிட்டால் அவரது உயிரின் யாத்திரை ஒரு முடிவுக்கு வந்து அடுத்து அவர்களுக்கு கிட்டுவது முக்திதான். ஆனால் இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. தங்கள் கர்ம செயல்களால் பாவத்தை குறைத்து அறவே அது தீர்ந்து போகும் அளவு நல் செயல்கள் செய்தவர்களுக்குத்தான் காசி மண்ணை மிதிக்கும் பாக்கியம் கிட்டும். காசி மண்ணை மிதிப்பதும் கங்கையில் நீராடுவதும் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது அவர்கள் காசி யாத்திரை முடிந்த பிறகு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வது என்பது. அப்படி ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஒருவன் முதுமை கண்டு மரணம் எய்தி அவனது உடம்பும் காசி கங்கைக்கரை மயானத்தில் எரிக்கப்பட்டு கங்கை ஆற்றில் அதன் அஸ்தி கரைக்கப்படுமாயின் திரும்பவும் அவன் மாய வாழ்க்கைக்கு காரணமான மனித உடம்பை கொண்ட பிறவியை எடுக்க தேவையே இல்லாமல் போய்விடும். காசிக்கும் கங்கைக்கும் அப்படி ஒரு சக்தியா என்றால் ஆம் என்பதுதான் பதில். அதற்கு காரணங்களும் உள்ளது. கங்கை நீர் ஒன்றுதான் வானில் இருந்து விழுந்த நிலையில் மண்ணில் படாமல் பனிமலை மேல் விழுந்து அப்படியே பனியாக இருந்து பின் சூரிய வெப்பத்தால் கரைந்து அதன் உஷ்ணத்தோடு ஓடி வரும் நீர். மற்ற ஆற்று நீர் மலைகளில் விழுந்து அந்த மண்ணின் அம்சங்களை தங்களுக்குள் கொண்டு ஓடி வருபவை. அவைகளுக்கும் சூரிய கதிர்களின் செயலாற்றலும் குறைவு. கங்கை நீர் ஒரு வகையில் நெருப்பின் தன்மை உடையது. இதனால் தான் இதனுள் நாம் மூழ்கும் போது நமது பாவங்கள் உடம்பின் கதிர் வீச்சால் வெளிப்பட்டு இதனால் சுத்திகரிக்கப்பட்டு அடித்து செல்லப்படுகின்றன. அடுத்து இறைவனை தீண்டி அபிஷேகிக்கும் வாய்ப்பு இங்குள்ள விஸ்வநாதர் ஆலயத்தில் அமைந்திருப்பது மிக விசேஷமான ஒன்று. தீண்டுவது என்றால் தொடுவது என்று பொருள். தொடுவது என்பதில்தான் தொற்று ஏற்படுகிறது. உலகில் செடி கொடிகளும் சரி மனித உடம்பும் சரி கதிர்வீச்சை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பவை. ஒருவரை நாம் தீண்டும் போது அவரது உடம்பின் கதிர்வீச்சு நமது உடம்பின் கதிர்வீச்சோடு கலந்து அதனால் நமது உடல் மனம் இரண்டிலும் மெல்லிய நம்மால் உணர முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. நல்ல எண்ணமும் செயலும் உடைய ஒருவரை நாம் தீண்டும் போது நமது உடலிலும் அவரது எண்ண கதிர்களின் நல் விளைவுகள் பரவும். இது அப்படியே போட்டி பொறாமை உடையவர்களுக்கும் பொருந்தும். இதனால் தான் மனிதனுக்கு மனிதன் தீண்டுவதில் உள்ள இந்த விளைவுகளை உத்தேசித்து முனிவர்கள் யாரையும் தீண்டாமல் இடைவெளி காத்தார்கள். தவறான தீண்டல்களில்தான் தீட்டு ஒளிந்துள்ளது. தீட்டு என்பது தினம் தினம் பலரை நாம் தீண்டி பழகுவதால் தொற்றிக்கொள்கிறது. எனவேதான் தினமும் 3 முறை குளிக்க வேண்டும் என்பது வரையறுக்கப்பட்டது. அதிலும் காசியில் வசிக்கும் கங்கைக்கரை வாசிகள் ஒரு நாளைக்கு 5 வேளை குளித்தார்கள். குளித்துவிட்டு அந்த காசி விஸ்வநாதரை தீண்டி அபிஷேகித்து அவனது அருட்கதிர்களை ஸ்வீகரித்தவர்களாய் ஆனார்கள். இதனால் வாரணாசியாகிய காசியில் எங்கும் அருள் நிரம்பி இருந்தது. அப்படி அருள் நிரம்ப பெற்றவர்களில் ஒருவன் கோஸ்வாமி. இவனுக்கு ஒரு புத்திரன் இருந்தான். ஒரு நாள் கோஸ்வாமி பூஜை செய்து கொண்டிருந்த போது அவன் வீட்டு வாசலில் பிச்சைக்காரன் ஒருவன் வந்து நின்று யாசகம் கேட்க தொடங்கினான். கோஸ்வாமியோ உள்ளே பூஜையில் இருந்தான். அந்த பிச்சைக்காரனுக்கோ நாக்கு வறண்டு விட்டது. ஐயா, தர்மதுர, அன்னம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கொடுக்க தண்ணீராவது கொடுங்கள் என்று கேட்டு பார்த்தான். கோஸ்வாமிக்கு அவனது குரல் பெரும் எரிச்சலை தந்தது. பாதி பூஜையில் எழுந்து வந்து, இப்போது நீ போக போகிறாயா, இல்லை உன் கழுத்தை பிடித்து தள்ளவா என்று கேட்டான். பிச்சைக்காரன் முகம் வாடிவிட்டது. எதுவும் பேசாமல் தாகம் நாக்கை வற்ற விட அங்கிருந்து சென்றான். இந்த நிலையில் தர்ம தேவதை கோஸ்வாமி எதிரில் தோன்றினாள். கோபத்துடன் கோஸ்வாமியை பார்த்தாள். தாயே, நீயா? நானேதான். உள்ளே எனக்கு பூஜை, ஆனால் வெளியே அதற்கு நேர் எதிர் செயல்பாடு. கோஸ்வாமி, இவ்வளவுதானா உனது பரோபகாரம்? ஐயோ அம்மா, எனக்கு பூஜை தடைப்பட்ட கோபம். இதனால் நீ இவ்வளவு வருந்துவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா. நீ உள்ளே மலர்களை கொண்டு செய்யும் பூஜையை விட 1000 மடங்கு சிறந்தது ஒருவனுக்கு அன்னமும் தண்ணீரும் அளிப்பது. இந்த இரண்டையும் இந்த மண்தான் உனக்கு தருகிறது. ஆனால் இதை நீ பிறருக்கு அளிக்க தயங்குவது உனது சுயநலத்தையும் பேராசையையும் தான் காட்டுகிறது.
தர்ம தேவதை அவன் முன் காட்டமாக கோபித்தவள். மாதா பிதா பாவம் மக்களையே சேரும். உன் தாய் தந்தையரின் நல்வினை தீவினைதான் இன்று நீ இப்படி இருக்க காரணம். உனது பாவ புண்ணியங்கள் உனது மகன் கணக்கில்தான் வரவு வைக்கப்படும். பாவம் உன் மகன் என்று கூறியபடி மறைந்து விட்டாள் தர்ம தேவதை. கோஸ்வாமிக்கும் தர்ம தேவதையின் கோபமும் வருத்தமும் மனதை சங்கடப்படுத்தியது. இந்த நிலையில் சிறிது காலம் வரை அந்த நினைப்பாக இருந்தவன் பின் ஒருவாறு அதை மறந்து அவனது மகன் ஹரிசுவாமிக்கு திருமணம் செய்து வைத்தான். நல்ல குணவதியாக பார்த்துத்தான் மனம் செய்து தந்தான். வந்தவளும் பேரழகி. அவள் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம், போதாததற்கு குரு பார்வை வேறு. எனவே அவள் பேரழகியாக திகழ்ந்ததில் ஆச்சரியம் இல்லை. அவளது நட்சத்திரமும் கேட்டை, ராசியோ விருச்சிகமாகிய தேள். பெண்களில் தேள் ராசியை உடையவர்கள் ஆண்களை சுலபமாக அடக்கி வசீகரித்து விடுவார்கள். பெயர் கூட பொருத்தமாக விருச்சிகா என்றே இருந்ததுதான் ஆச்சரியம். விருச்சிகா ஹரிசுவாமியை பெரிதும் மயக்கிவிட்டாள். காசியில் இருந்து கொண்டு தினமும் கங்கை குளியல், பின் விஸ்வநாத தரிசனம் என்று கடமை தவறாமல் திகழ்ந்தவன் விருச்சிகா வரவும் அப்படியே மாறி போனான். கங்கையை மறந்தான், விஸ்வநாதரை மறந்தான், பெரும் மோகியாகி விட்டான். தர்ம தேவதையின் சாபம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. எப்பொழுதும் தீய சக்திகள் முதலில் நல்வினைகளை செய்ய விடாமல் செய்து முதலில் பலவீனப்படுத்தும், பிறகுதான் தங்கள் வேலையையும் காட்டும். ஹரிசுவாமி விஷயத்திலும் அதுதான் நடந்தது. ஹரிசுவாமியின் பூஜை பலனும் கர்ம பலனும் சுத்தமாக தீர்ந்து போனது. அதனால் விருச்சிகாவுக்கும் அவனுக்குமான உறவிலும் கூட விரிசல் ஏற்பட தொடங்கியது. ஒரு நாள் வான வீதியில் கந்தர்வன் ஒருவன் உலா போய்க் கொண்டிருந்தான். அவன் பார்வையில் விருச்சிகாப்பட்டாள். அவ்வளவுதான். அவளது அழகில் மயங்கியவன் அவளை அப்படியே மயக்கி தூக்கி சென்று விட்டான். அதன் பின் ஹரிசுவாமி இந்த பூமியில் எங்கு தேடியும் அவனுக்கு விருச்சிகா கிடைக்கவில்லை. அவளை பிரிந்து வாழவும் பிடிக்கவில்லை. ஆனால் அவன் உற்றார் உறவினர்களோ அவனுக்கு நம்பிக்கை தந்தனர். ஹரி, விருச்சிகா காணாமல் போக உனது பாவ வினைதான் காரணம். நீ தான தர்மங்கள் செய்தால் அவள் கிடைத்து விடக்கூடும் என்றனர். ஜாதகம் தவறானது, அதுதான் இப்படி ஆகிவிட்டது என்றார் ஒரு ஜோதிடர். ஹரிசுவாமியோ தனக்கு விருச்சிகா கிடைத்தே தீர வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான். எனவே தன் சொத்து முழுவதையும் தானம் செய்ய தொடங்கினான். ஒரு கட்டத்தில் அவனது உடல் மட்டுமே அவனுக்கு சொந்தம் என்கிற அளவுக்கு வந்து விட்டான். மகன் இப்படி செயல்படுவது பார்த்து கோஸ்வாமி உயிரை விட்டுவிட, ஹரிசுவாமியின் தாயும் உயிரை விட்டுவிட, ஹரிசுவாமி யாரும் இல்லாத அனாதையாகவும் ஆகிவிட்டான். கிட்டத்தட்ட எந்த பிச்சைக்காரனை கோஸ்வாமி தண்ணீர் கூட தராமல் துரத்தினானோ அதே பிச்சைக்காரனை போல ஆகிவிட்டான் ஹரிசுவாமி. வினைகள் விடுவதில்லை என்பது இதுதானோ? ஒரு கட்டத்தில் சொந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் அப்படியே தேசாடனமும் கிளம்பி விட்டான். அவனது நடைப்பயணத்தில் அவன் அடுத்து சென்று சேர்ந்த ஊரின் பெயர் சிவபுரி. தான தர்மத்திற்கு பெயர் போன ஊர் அது. ஹரிசுவாமி நீண்ட நடை நடந்து வந்ததால் மிகவும் பசியும் களைப்புமாக இருந்தான். அதை கவனித்த ஒரு அந்தணன் மனைவி அவனுக்காக பால், பழம் இவற்றுடன் தேன், தினைமாவு இவற்றையும் சேர்த்து எடுத்து வந்து அவனிடம் தந்து உண்ணுமாறு வேண்டிக் கொண்டாள். ஹரிசுவாமியும் நன்றி சொல்லிவிட்டு உண்ண போன போது அந்தணர் பார்த்துவிட்டு அவன் அருகே வந்து, நீங்கள் யார்? பார்த்தால் பிராமணர் போல் தெரிகிறதே, நீராடாமல் உணவு உண்ணலாமா என்று கேட்டார். அப்போதுதான் ஹரிசுவாமிக்கு வாரணாசியில் தான் பவித்திரமாக வாழ்ந்ததும் தினமும் கங்கையில் நீராடியதும் நினைவில் வந்தது. உடனேயே அந்த பால், பழம், தேன், தினைமாவை எடுத்து கொண்டவன் அந்த ஊரில் ஓடிக்கொண்டிருந்த ஆறு ஒன்றின் கரைக்குத்தான் சென்றான். கரையோரமாக பெரிய ஆலமரம். அந்த மரத்தின் அடியில் தான் தானம் பெற்ற பால் கிண்ணத்தையும் பழத்தையும் தேன், தினைமாவையும் வைத்த பின் ஆற்றில் இறங்கி குளிக்கச் சென்றான். அப்பொழுது விபரீதமாக ஒரு செயல் நடக்க ஆரம்பித்தது. இறை தேடி சென்றிருந்த கருநாகம் ஒன்றை கருடன் ஒன்று பார்த்துவிட்டு அப்படியே தன் கால்களால் அதை கவ்வியபடி பறந்து வந்து ஆற்றோரத்து ஆலமர கிளை மேல் அமர்ந்தது. அப்படியே அந்த கருநாகத்தை கொத்தி விழுங்க பார்த்தது. கருநாகமோ அதன் பிடியில் சித்திரவதைப்பட்ட நிலையில் தனது வாயிலிருந்து விஷத்தை பீறிட்டு கருடன் மேல் தெளிக்க பார்த்தது. கருடனோ விலகி தப்பிக்க விஷமோ கீழே ஹரிசுவாமி வைத்திருந்த பால் கிண்ணத்தில் விழுந்தது. பின் கருடன் பிடியிலிருந்து வேகமாக நழுவி அந்த மரத்தின் பொந்து ஒன்றில் புகுந்து தப்பித்துக் கொள்ளவும் செய்தது. ஹரிசுவாமியும் குளித்துவிட்டு வந்தான். பசியோடு பாலை குடித்துவிட்டு பழத்தையும் உண்டான்.
தேனையும் தினைமாவையும் உண்ணும் முன் விஷம் உடம்பில் வேகமாக பரவியதில் அப்படியே பிரச்சை இழக்க தொடங்கினான். அப்படியே மெல்ல உயிரும் பிரிந்தது. அந்த வேளை பார்த்து ஆற்றில் குளிக்க அந்தணரும் அவன் மனைவியும் வந்தனர். ஹரிசுவாமியின் நிலையை பார்த்து பதறி போயினர். ஒரு பிராமண இளைஞனுக்கு தானம் செய்ய போய் அவனை கொன்றுவிட்டோமே என்று பெரிதும் வருந்தினாள் அந்த அந்தணன் மனைவி. அந்தனரோ, இவன் இறப்புக்கு நாம் காரணம் இல்லை, உணவில் இருந்த விஷமும் விஷத்துக்கு காரணமான சர்ப்பமும் தான் என்றார். உண்மையில் ஹரிசுவாமியின் மரணத்துக்கு யார் காரணம்? வேதாளம் தான் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டு முடித்துவிட்டு விக்ரமாதித்தனை பார்த்தது. விக்ரமாதித்தன் பதிலுக்கு சிரித்தான். பின் தனக்கே உரிய புத்தி கூர்மையுடன் பேச ஆரம்பித்தான். வேதாளமே, இந்த கதையை பொறுத்த மட்டில் யாருமே குற்றவாளி இல்லை என்று ஒரு ஆச்சரியமான பதிலை தந்தான். என்ன ஒரு ஆச்சரியமான பதில் என்றது வேதாளம். ஆச்சரியமான பதில்தான். அந்தணன் மனைவி அவன் பசியார உணவு தந்தாள். அது விஷமாகும் என்பது அவளுக்கு தெரியாது. பாம்பும் வேண்டுமென்றே விஷம் கக்கவில்லை. கருடன் அதை கொத்தியதால் திருப்பி தாக்கும் போது கக்கியது. கருடனுக்கும் பாம்புதான் உணவு. எனவே அது பாம்பை உட்கொள்ள தன் இயல்பை காட்டியது. இப்படி இதில் ஒருவர் கூட பிழையை செய்திராத நிலையில் காலம்தான் இங்கே குற்றவாளி. இது புரியாமல் இவர்களில் யாராவது யார் மேலாவது பழி போட்டு நீதான் காரணம் என்றால் அந்த பாவம் பழி சுமத்தியவர்கள் மேல்தான் சேரும். எனவே காலம்தான் குற்றவாளி. ஆனால் அதுதான் நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதே என்ற விக்ரமாதித்தனின் பதிலை தொடர்ந்து வேதாளம் எடுத்தது ஓட்டம். ஆனாலும் விக்ரமாதித்தன் விடுவதாக இல்லை. அதை தன் விசேஷ வாளினால் வெட்டி சுமந்து வந்து மீண்டும் அது கூறிய கதைக்கு காது கொடுக்க ஆரம்பித்தான். எப்படிப்பட்ட கதையை கூறினாலும் உன் கூறிய மதிநுட்பத்தால் துல்லியமாக எடை போட்டு சரியான விடையை நீ சொல்லிவிடுகிறாய். உன்னை பதிலே கூற முடியாத ஒரு கதையில் கட்டி போடத்தான் போகிறேன் என்றது வேதாளம். நானும் அதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்றான் விக்ரமாதித்தனும். வேதாளமும் தனது 17வது கதையை கூற தொடங்கியது. அப்படியே இன்னும் 7 கதைகள் உள்ளன என்றும் கூறியது. விக்ரமாதித்தனுக்கும் கதைகள் குறைந்து அது ஒரு முடிவுக்கு வருவது மனதுக்கு தெம்பை தந்தது. அந்த தெம்புடன் அது கூற தொடங்கிய ரத்னாவதி கதையை கேட்க ஆரம்பித்தான். ரத்னாவதி மிகவும் வித்தியாசமான பெண், அழகானவள். அதே சமயம் எப்பொழுது எப்படி சிந்திப்பாள் என்று கூற முடியாது. இது அவளது தந்தையான வணிகர் வர்த்தமானவருக்கு பெரும் கவலையை அளித்தது. அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வர்த்தமானவரும் எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் ரத்னாவதியோ திருமணம் என்கிற வார்த்தையே பயன்படுத்த கூடாது, நான் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு தந்தை அப்படி இருந்து விட முடியுமா? பெண்கள் தனித்து வாழ முடியும் என்று கருதுவது ஒரு கொடியானது கொம்பில் பரவாமல் தரையில் பரவுவதை போன்றது. இதனால் அந்த கொடி பலரது காலடிப்பட்டு நசிந்து இறந்துவிடும் வாய்ப்பு அதிகம். திருமணமாகாத பெண் வரையிலும் கூட அதுதான் நிலைப்பாடு. வயதாகிவிட்ட காலத்தில் அவளை யார் பார்த்து கொள்வது என்பதில் குழப்பங்கள் ஏற்படும். அந்திம காலமே இதனால் பெரிய நரகமாக ஆகிவிடும். இதையெல்லாம் உத்தேசித்து வர்த்தமானவர்மரும் ரத்னாவதிக்கு எப்படியாவது திருமணம் செய்துவிட படாத பாடுபட்டார். இந்த நிலையில் அவர்கள் வசிக்கும் நாட்டில் எங்கு பார் ஒரே திருட்டு, கொலை, கொள்ளை என்று அக்கிரமங்கள் நடைபெற்று நாடே அமைதி இழந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்த அரசனும் திருடனை பிடிக்க ஒரு திட்டம் தீட்டினான். உடனேயே மாறு வேடத்தில் வலம் வர ஆரம்பித்தான். வர்த்தமானவர்மர் இல்லத்தின் வழியாக சென்றபோது அங்கே ஒரு கள்வன் ஒளிந்திருப்பதையும் பார்த்து விட்டார். அப்போது ரத்னாவதி வீட்டினுள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். வர்த்தமானவர்மரும் வியாபார விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார். இந்த நிலையில் அந்த கள்வன் என்னதான் செய்கிறான் பார்ப்போமே என்கிற ஆர்வம் அரசருக்கு வந்துவிட்டது. கள்வனோ மெல்ல ரத்னாவதியின் வீட்டுக்குள் நுழைந்தான். அவன் நுழையும் சத்தம் கேட்டு ரத்னாவதியும் கண் விழித்தாள். ஆனால் இரவின் பிடியில் அவன் யார் என்பது தெரியவில்லை. கள்வன் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. கத்தி கூப்பாடு போடலாமா என்று எண்ணியவள் அவன் ஓடிவிடக்கூடும் என்று கருதினாள். அப்படியே அயர்ந்து தூங்குவது போல பாவனை செய்தாள். அவனும் அவள் பள்ளி கொண்டிருக்கும் இடம் அருகே சென்றான். அவன் கிட்டே நெருங்குவதை உணர்ந்த ரத்னாவதி தனக்கு அருகில் இருக்கும் பழத்தட்டில் இருந்து கத்தியை ரகசியமாக எடுத்துக்கொண்டாள். அவன் அவளை தீண்டினால் அப்பொழுதே ஒரே குத்தாக குத்திவிட வேண்டும் என்பது அவள் எண்ணம். அந்த பதட்டத்தில் அவளது மேலாடையும் விலகியது.
அரசனும் கவனித்துக் கொண்டே இருந்தான். அவனும் அந்த கள்வன் வரம்பு மீறும் போது கட்டாரியை பாய்ச்சி விடுவது என்கிற முடிவில் கட்டாரியும் கையுமாக நின்றான். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத ஒரு செயலை அந்த கள்வன் செய்தான். ரத்தினாவதியின் விலகியிருந்த மேலாடையை இழுத்து சரி செய்தவன் அப்படியே அங்கிருந்து நகர்ந்து அங்குள்ள இரும்பு உண்டியல் ஒன்றை எடுக்க பார்த்து பின் வேண்டாம் என்கிற முடிவோடு அங்கிருந்து வந்த வழியே திரும்பி செல்ல தொடங்கினான். அவனது செயல் ரத்னாவதியை வியப்பில் ஆழ்த்தியது. அரசனுக்கும் அவன் செயல் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆனால் அவனோ அடுத்துள்ள ஒரு வட்டி வணிகன் வீட்டில் நுழைந்து நகைகளையும் கொள்ளையடித்தவனாக வெளியேறும் போது அரசனின் கட்டாரி பாய்ந்து அவன் காலை தைத்து அவனை ஓடவிடாமல் செய்துவிட்டது. மறுநாள் அரச சபையில் அந்த கள்வன் நிறுத்தப்பட்டான். அவனிடம் இருந்த அவ்வளவு திருட்டு சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவனும் தலை குனிந்தபடி நின்றிருந்தான். எந்த குற்றத்தையும் அவன் மறுக்கவில்லை. இறுதியாக அவனுக்கு சிரச்சேதம் என்பது தீர்ப்பாகியது. சிரச்சேதம் செய்யப்படுகிறவர்களை ஒரு வண்டியில் கட்டி நிறுத்தி ஊரை சுற்றி வலம் வர செய்வது என்பது வழக்கம். அதன்படியே அந்த கள்வனையும் வண்டியில் கட்டி நிறுத்தி நகர்வலமாக அழைத்து வர தொடங்கினார்கள். ரத்னாவதியின் வீட்டுப்புறம் அந்த வண்டி வரவும் ரத்னாவதியும் அவனை கண்டாள். முதல் நாள் இரவு தன் மாறாப்பு விலகி கிடந்த போதும் தன்னை கண்டு மோகிக்காமல் மாறாப்பை சரி செய்துவிட்டு சென்றவன் அல்லவா இவன். அந்த கணமே அவன் மேல் ரத்னாவதிக்கு காதல் பிறந்தது. அத்துடன் தன்னை தன் கணவன் மட்டுமே பார்க்கக்கூடிய கோலத்தில் பார்த்து விட்டவன். எனவே அவனை மானசீகமாக தன் கணவனாகவும் கருத தொடங்கியவள் தந்தையான வர்த்தமானவரை நோக்கி ஓடினாள். தந்தையே, நான் திருமணம் செய்து கொள்கிறேன். என் மனதை கொள்ளையடித்த ஒருவரை பார்த்து விட்டேன். தாங்கள் தான் அவரோடு என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்றபடி காலில் விழுந்தாள். வர்த்தமானவர்மருக்கு மகளுக்கு எப்படியோ திருமணத்தின் மேல் பற்று வந்ததே என்று மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மணமகன் யாரம்மா என்று கேட்டார். ரத்னாவதியும் தயங்கி தயங்கி அந்த கள்வன் தான் நான் விரும்புகிற மாப்பிள்ளை என்றார். வர்த்தமானவர்மனுக்கு தூக்கி வாரி போட்டது. ரத்னாவதி, உனக்கென்ன பைத்தியமா என்று கேட்டு வானத்துக்கும் பூமிக்குமாக குறித்தார். ஆனால் ரத்னாவதி அதற்கெல்லாம் துளியும் அசைந்து கொடுக்கவில்லை. தான் பிடித்த பிடியிலேயே நின்றாள். நான் மணப்பதாக இருந்தால் அவரைத்தான் மணப்பேன். அவர் கள்வனாக இருக்கலாம், ஆனால் என்னை பார்க்க கூடாத விதத்தில் பார்த்து விட்டார். என்னாலும் அவரை தவிர வேறு ஒருவரை மணாளனாக எண்ணி பார்க்க முடியாது. ரத்னாவதி கற்பில் நிற்கும் பெண்களைப் போல நின்று பேசினாள். வர்த்தமானவர்மர் அதற்கு பிறகு எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ரத்னாவதி மாறவே இல்லை. அவனுக்கும் சிரச்சேதம் செய்ய சொல்லி உத்தரவு. இந்த நொடி அவனை சிரச்சேதம் செய்யும் இடத்தில் நிறுத்தி சிரச்சேதத்துக்கும் தயாராக இருப்பார்கள். நான் என்ன செய்வது என்று கேட்டார். மன்னரிடம் பேசி பாருங்கள். எனக்கு சீராக எதுவும் வேண்டாம். அவைகளை அவரது கள்ளத்தனத்துக்கான அபராத தொகையாக கொடுத்து விடுங்கள். வாருங்கள் அப்பா, அரசரிடம் சென்று அவரது காலில் விழுவோம் என்று வர்த்தமானவர்மரையும் அழைத்து கொண்டு கொலைக்களத்துக்கு ஓடினான். இந்த பெண்களே இப்படித்தான். அவர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து விட்டால் அதில் மாறவே மாட்டார்கள். மாறவும் அவர்களால் முடியாது என்பதுதானே பெண்ணினம். கொலைக்களத்தை சுற்றி ஊரே கூடியிருந்தது. சிரச்சேதம் செய்யும் இடத்தில் ஒரு பலிபீடம் போல மேடை. அந்த மேடைக்கு பின்புறம் கள்வன் நிறுத்தப்பட்டிருந்தான். அவன் முகத்தை கருப்பு அங்கியால் மூடி கட்டியிருந்தார்கள். சிரச்சேதம் செய்யும் இடத்தின் அதிகாரியும் அவனது உதவியாளர்களும் சூழ்ந்திருக்கும் கூட்டத்தை தள்ளி நிற்க சொல்லிக் கொண்டிருந்தனர். நீதிபதி வந்து அரசரின் உத்தரவை படிக்க வேண்டியதுதான் பாக்கி. சிரத்தை துண்டிப்பவன் ஒரு மல்லன் போல நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தாலே பயமாக இருந்தது. துளியும் அவனுக்கு இரக்கம் இல்லை என்பது முக தோற்றத்தில் துல்லியமாக தெரிந்தது. கொலைவாளை உயர்த்தி அவன் பிடித்து கொண்டிருந்தான். தலைக்கு மேலான வானத்தில் அன்று ஒரு பிணம் விழப்போவது தெரிந்தது போல சில கழுகுகள் வட்டமடித்துக் கொண்டிருந்தன. இந்த நிலையில்தான் முதலில் அரசரும் பின்னாலேயே ரத்னாவதியும் அவள் தந்தை வர்த்தமானவர்மரும் வந்து சேர்ந்தனர். ரத்னாவதி அரசனின் காலில் விழுந்து கதறி அழுதாள். வர்த்தமானவர்மரும் தன் மகளுக்காக அந்த கள்வனை விட்டுவிடுமாறு வேண்டி தன் சொத்துக்கள் அவ்வளவையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடுவதாக கூறினார். ஆனால் அரசர் ஒரு தனி மனிதனுக்காக, அவனது ஆசா பாசங்களுக்காக நியாயத்தையும் நீதியையும் வளைக்க முடியாது என்று கூறி சிறை சேதத்தை உடனே செய்து முடிக்கும்படியாக கூற ரத்னாவதியும் ஒரு முடிவுக்கு வந்தான். அதே சமயம் அந்த கள்வனின் கண்கட்டு அவிழ்க்கப்பட்டது. அவன் தனக்காகவும் வக்காலத்து வாங்கி தன் பொருட்டும் பேசிய வர்த்தமானவர்மரையும் தன்னையும் மனம் செய்து கொள்ள விரும்பிய ரத்னாவதியையும் பார்த்தான்.
முதலில் அவனுக்கு அதுவரை வராத அழுகை வந்தது. பின் அந்த அழுகையே சிரிப்பாய் மாறி போனது. அப்படியே சில வினாடிகளில் சிரித்த முகமாகவே அவன் சிரமும் வெட்டி எறியப்பட்டது. சிரம் ஒரு புறம், உடல் ஒரு புறம் துண்டாக விழுந்தது. கொடிய தண்டனைதான். ஆனால் பிறர் பொருள் மேல் ஆசைப்படுகின்றவர்களுக்கு இப்படியெல்லாம் தண்டனை தராவிட்டால் நாட்டில் யாருக்கும் பயம் இருக்காது. ஒரு தனி மனிதனை இன்னொரு மனிதன் மன்னித்து விடலாம். ஆனால் சமூக பார்வையில் ஒரு அரசன் அப்படி நடந்து கொள்ள முடியாது. அதுதான் அரச நீதி. அந்த கல்வனின் சிரம் துண்டாகி விழுந்ததை காண பெறாத ரத்னாவதியும் மயங்கி விழுந்தாள். அடுத்து அவள் செய்ததுதான் எல்லோரையுமே கண்ணீர் விட வைத்தது. மயக்கம் தெளிந்து எழுந்தவள் கல்வனின் சடலத்தை அரசனிடம் கேட்டு பெற்றாள். அரசனும் அவளது அந்த கோரிக்கையை நிறைவேற்றினான். கல்வனின் பிரேத உடலுடன் மயானத்திற்கு சென்றவள் அவனது உடலை தீயிடும் போது தானும் உடன்கட்டை ஏறப்போவதாக கூறிவிட்டாள். வர்தமானவர்மர் துடித்து போனார். உடன்கட்டை ஏறுவது என்பது பத்தினியர்களின் செயல். கணவன் போன பின் ஒரு நாள் வாழ்வது கூட அர்த்தமில்லாதது என்பது பத்தினியர்கள் கருத்து. அடுத்து கைப்பிடித்த கணவனை மறுமையில் தவிக்க விடுவதும் பாவம் என்பது இன்னொரு கருத்து. இந்த பூமியில் வாழ்ந்த போது கணவனிடம் காட்டிய அன்பையும் பக்தியையும் அவன் மேல் உலகம் செல்லும் போதும் அங்கும் தொடர்ந்து சென்று வெளிப்படுத்துவதுதான் பத்தினியர் செயல். எனவேதான் உடன்கட்டை ஏறுவது என்பது உருவானது. உடன்கட்டை ஏறுவது என்பது ஆணுக்கான செயல் அல்ல. அதனால் அதில் குறைபாடு இருக்கிறது. பெண்கள் மட்டும் ஏன் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் அப்பொழுது இருந்தனர். அவர்கள் எல்லாம் ரத்னாவதியை தடுக்க பார்த்தனர். ரத்னாவதியோ என் வரையில் மனது என்பது கற்பால் ஆனது. அதில் ஒரு தூசு தும்பு கூட பட இடம் தர மாட்டேன். இந்த கல்வனை நான் மனதளவில் மணாளனாக வரித்து விட்டேன். எனக்கு உயிர் ஒன்றும் பெரியதல்ல என்று கூறியவள் கல்வனின் சடலம் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கவும் அப்படியே அதில் பாய்ந்து உயிரையும் விட்டுவிட்டாள். அந்த நொடி ஒரு பெரும் மழை ஆகாயத்திலிருந்து பொழிய தொடங்கியது. தர்ம பத்தினியர் உடன்கட்டை ஏறும்போது தர்ம தேவதை மலை ரூபத்தில் வந்து கண்ணீர் வடிப்பாள் என்பது நம்பிக்கை. அரசனும் ரத்னாவதியின் நிலையை எண்ணி கண்ணீர் விட்டான். கல்வனை கொல்லாமல் விட்டிருக்கலாமோ என்றும் நினைத்தான். ஆனால் அப்பொழுது அரசன் முதல் வர்தமானவர்மர் வரை அனைவரும் அதிசயிக்கும் வண்ணம் அந்த அரிய சம்பவம் நடக்க ஆரம்பித்தது. எரியும் சிதைக்கும் பொழியும் மலைக்கும் நடுவில் சிவபெருமான் பார்வதி தேவி சகிதம் விடைமேல் வந்து காட்சி தந்து ஆசீர்வதித்த நிலையில் கல்வனும் ரத்னாவதியும் உயிருடன் எழுந்து நின்றனர். சிவபெருமானும் உயிரை விட கற்பு பெரியது என்று எண்ணிய ரத்னாவதிக்காகவும் தனி மனித நலனை விட சமூக நலன் பெரிது என்று எண்ணிய அரசனுக்காகவும் கல்வனாக இருந்தாலும் காமம் இல்லாதவனாக இருந்ததற்காக கல்வனுக்காகவும் அவர்களின் உச்சபட்ச செயலை மெச்சி மீண்டும் ஒரு பிறவியை தந்து வாழ்த்தியருள வந்ததாக கூறி வானில் மறைந்தார். அரசனும் வர்தமானவர்மரும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டனர். கல்வனும் ஓடி வந்து அரசனின் காலிலும் வர்தமானவர்மரின் காலிலும் விழுந்து மன்னிப்பு கோரியவன் ரத்னாவதியை பார்த்து கண் கலங்கினான். உன்னாலேயே எனக்கு சிவ தரிசனமும் மறுஜென்மமும் கிட்டியது என்றான். நாட்டு மக்களும் ரத்னாவதியை பார்த்து அவள் காலில் விழுந்து வணங்கினர். இதுதான் கதை. வேதாளம் ஒரு வழியாக ரத்னாவதியின் கதையை சொல்லி முடித்தது. விக்ரமாதித்தன் முகத்தில் தீவிரமான சிந்தனை. என்ன ராஜா சிந்தனை? இந்த கதையில் நான் கேள்வி எதுவும் கேட்கவில்லையே என்றார். ஆமாம், அது எப்படி? இதிலும் உரிய கேள்வி ஒன்று உள்ளது என்றது வேதாளம். சரி, நீயே அது என்ன என்று கூறு என்றான் விக்ரமாதித்தன். கொலை புலத்தில் கல்வன் வர்தமானவர்மரை பார்த்து அழுதான் அல்லவா? ஆமாம். அப்படியே ரத்னாவதியை பார்த்து சிரித்தான் அல்லவா? ஆமாம். ஏன் அழுதான்? பின் ஏன் சிரித்தான்? காரணத்தை கூறு. நீ கூறப்போகும் பதில் துல்லியமாக இருக்க வேண்டும். வேதாளம் அதுவரை கேட்காத விதத்தில் கேள்வி கேட்பதாக எண்ணிக்கொண்டது. விக்ரமாதித்தனும் யோசிக்க தொடங்கிவிட்டான். இதுவரை கேட்ட கதைகளிலேயே ரத்னாவதி கதை வித்தியாசமான கதைதான். இங்கே மனிதர்கள் எல்லோரும் வினோதமானவர்கள். அதிலும் ரத்னாவதி எப்பொழுது என்ன முடிவு எடுப்பாள் என்பது அந்த கடவுளுக்கே தெரியாத ஒன்றுதான். கல்வனும் கூட விசித்திரமானவன் தான். களவு புரிய சென்றவன் காமுறாதது ஒரு ஆச்சரியம் தானே. அவளது மாறாப்பை சரி செய்தது கண்ணியமான செயல். வர்தமானவர்மர் கூட ஒரு வித்தியாசமான தந்தைதான்.
மகளின் விருப்பத்தை பெரிதாக எண்ணி கல்வனுக்கு அவளை மணமுடிக்க முன்வந்து விட்டாரே. விக்ரமாதித்தன் இப்படி அலசிக்கொண்டே வந்தவன் இறுதியாக கல்வன் கொலைக்களத்தில் முதலில் வர்தமானவர்மரை பார்த்து அழுததற்கும் பின் ரத்னாவதியை பார்த்து சிரித்ததற்கும் சரியான பதிலை ஒருவாறு யூகித்து அதை வேதாளத்திடமும் சொல்ல அடுத்த நொடியே அந்த சரியான பதிலால் வேதாளம் அவன் பிடியை விட்டு விலகி முருங்கை மரம் நோக்கி பறந்து சென்று முன் எப்பொழுதும் போலவே தொங்கவும் தொடங்கியது. விக்ரமாதித்தன் கூறிய அந்த சரியான பதில் எதுவாக இருக்கும்? ஆஸ்பத்திரியில் வேதாள் சிங் மயக்கம் நீங்கி கண் விழித்திருந்தான். அவன் வரையில் நடந்து முடிந்த விஷயங்கள் அவ்வளவும் சொல்லப்பட்டிருந்தன. தன்னையும் ஒரு குதிரை காயப்படுத்தி ஆஸ்பத்திரி வரை வரவழைத்து விட்டதை நினைத்த போது வேதாள் சிங்குக்கு பிரமிப்பாக இருந்தது. தன்னை பொறுப்போடு சுமந்து வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தது யார் என்ற கேள்விக்கு அவருக்காகத்தான் டாக்டர் காத்து கொண்டிருக்கிறார் என்கிற பதிலும் கூறப்பட்டது. அதே சமயம் வேதாள் சிங்குக்கு தனது சுயரூபம் வெளியே தெரிந்தால் என்ன ஆவது என்றும் பயம் ஏற்பட்டது. லாலா மாளிகையை விட்டு வெளியேறிய தன்னை காணாமல் தங்கவேலு தவித்துக் கொண்டிருப்பான் என்றும் தோன்றியது. தொடர்ந்து ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பது எந்த நிலையிலும் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்த வேதாள் சிங் தவிக்க ஆரம்பித்தான். தனக்கு தெரிந்த சித்து வேலையை காட்டி அவர்களை கொஞ்சம் திகைக்க வைத்தால் என்ன என்றும் தோன்றியது. தையல் போடப்பட்ட வயிற்றை பார்த்தான். ரத்தம் பெருகி இருந்தது. வலி வேதனையும் இருந்தது. பஞ்சு வைத்து கட்டு போட்டிருந்தார்கள். அதை பார்க்க அவனுக்கே என்னவோ போல் இருந்தது. கூடவே ஒரு கேள்வியும் எழும்பியது. இந்த பூமியில் இருக்கும் மனிதர்கள் யாராலும் அவனுக்கு சிறு காயமும் நேராது என்பதுதான் உண்மை. அப்படி ஒரு மாய வளையத்துக்குள் இருப்பவனை ஒரு குதிரையால் காயப்படுத்த முடிகிறது என்றால் அது ஒன்று தெய்வ குதிரையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தான் வைத்திருக்கும் மாய சக்திகள் தன்னை விட்டு போயிருக்க வேண்டும் என்று நினைத்தவன் அதை பரீட்சை செய்து பார்க்க முடிவு செய்து வயிற்றின் மேல் கைகளை வைத்து மந்திரம் போல எதையோ முணுமுணுக்க தொடங்கினான். ஒரு ஆச்சரியம் போல காயம் இருந்த அந்த பகுதி அப்படியே மாறி அவனது வயிறு பழைய நிலைக்கு வந்துவிட்டது. அவனது ரணத்தை சஞ்சீவி மூலிகையின் வீரியமானது மிக வேகமான கால கதியில் குணப்படுத்தி விட்டது. அப்படியானால் தன்னுடைய சக்தி எங்கும் போய்விடவில்லை. ஆனால் தன் மேல் மோதிய குதிரையோ இல்லை அதன் மேல் வந்த மனிதனோ நிச்சயம் சாமானிய மனிதன் இல்லை என்று எண்ணியவன் பழைய நினைப்பில் உந்தப்பட்டு விக்ரமாதித்தனை தேடி சென்றதில் போய் நின்றான். ஒருவேளை தான் சந்தித்த மனிதர்தான் விக்ரமாதித்த ராஜாவோ? வேதாள் சிங் இப்படி ஒரு புறம் குழம்பியபடி இருக்க டாக்டரும் தன் அறையில் குட்டி போட்ட பூனை போல நடந்து கொண்டிருந்தார். அவர் வரையில் விக்ரமன் தான் வள்ளுவக்குடி வேலாயுதமாயிற்றே. பேப்பரில் இறந்து விட்டதாக காட்டப்பட்டிருப்பவன் எப்படி அதே பெயரில் அதே ஊர்க்காரனாக உயிருடன் இருக்க முடியும்? கேள்விகளின் பிடுங்கல் தாங்காமல் வள்ளுவக்குடிக்கே தகவல் கொடுத்து விட்டார். அவர்களும் அலறி அடித்துக் கொண்டு சென்னை வந்தபடி இருக்கின்றனர். யாரிடம் யார் மாட்டப் போகிறார்களோ தெரியாது. வேலாயுதம் உடம்பில் இருக்கும் விக்ரமனை எதிர்நோக்கி எல்லோரும் காத்திருந்தனர். வேதாள் சிங்கும் தப்பித்து வெளியே சென்றால் போதும் என்றுதான் நினைத்தான். இருந்தும் தன்னை இங்கே சேர்த்து தனக்கு உதவிய விக்ரமனாகிய வேலாயுதத்துக்கு நன்றி கூறுவதற்காக காத்திருந்தான். சரி, விக்ரமன் எங்கே? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.